So you have been part of a 25 plus year old company, a lift manufacturing company. What's the vision and mission இருந்துச்சு அப்பா ஆரம்பிச்ச டைம்ல? அப்பா ஆரம்பித்த டைமில் விஷன் வந்து பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் 3 வேளை சோறு போடணும். இதுதான் விஷனாக ஆரம்பித்தார். கடன் இருக்கக்கூடாது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும். இதுதான் அப்பாவோட இன்னைக்கு வரைக்கும் அவரோட கோல் அதுதான். சிம்பிள். நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனருங்கிற போது என்ன ஒரு வியூ இருக்குன்னா, a kid with a privilege can sit straight into the CEO chair, like இந்த டைரக்டர் சேர் மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நான் வந்து கம்பெனி ஓனர் பையன், அதனால நான் வந்து உட்காந்தோடனே நான் சொல்கிறது எல்லாருமே கம்பெனியில் கேட்க மாட்டேன். சத்தியமாக மாட்டாங்க. லிஃப்ட்டில் டே டு டே காமன் மேன் பார்க்குறத தாண்டியும் வேறு என்ன மாதிரியான வேலையெல்லாம் லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க? கார் எலிவேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 7th ஃப்ளோர் போனோம்னா 7th ஃப்ளோருக்கு கார்லேயே போய் இறங்கிக்கலாம். என்ன நிறைய பேர் எங்கள் ஸ்கூலில் இருக்கும்போதே வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னடா அப்பாவோட கம்பெனி. பேசிக்காக சிம்பிள் ஸ்ரீராம், நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டர். இஃப் யூ லூஸ் மணி, நீங்கள் ட்ரை பண்ணி லூஸ் பண்ணீங்க. இஃப் ஐ லூஸ் மணி, அப்பா காசை வீணாக்கிட்டான். என்ன சொல்லுவாங்கன்னா, நீ காசு சம்பாதிச்சுட்டு உட்காந்து அழுதுனா அட்லீஸ்ட் ஒரு நல்ல சோஃபாவில் உட்காந்து அழுக முடியும். நல்ல காரில் உள்ளே உட்காந்து அழுகிறேன்னா கூட பரவாயில்ல, ஏசி போட்டு உட்காந்து அழு. அதனால காசு சம்பாதிக்கணுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வெல்கம் சுஜய். தேங்க்யூ ஸ்ரீராம். எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு பீயிங் சீனியர் வித் ஸ்ரீராம் செல்வன். ஸோ இந்த எபிசோடில் வந்து தீம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். ஸோ யூ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் அன் 25 ப்ளஸ் இயர் ஓல்ட் கம்பெனியில், லைக் எ பர்ஃபெக்ட்லி லிஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அது ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லாம் பெருசாக டீகோட் பண்ணுறதில்ல. நம்ம லைக் டே டு டேயில் லைக் ஒன் டேயில் மேக்ஸிமம் எங்கேயாவது இடத்துல லிஃப்ட் பார்த்துருவோம், ஆஃபீஸ்லேயோ சம்வேர் பார்த்துருவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம என்றைக்குமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம், லைக் ஹவு இட் ஹேப்பன்ஸ்னு. ஸோ ஆப்வியஸாக நம்ம பாட்காஸ்ட்டில் ஸ்டார்ட் அப்ஸ் பிஸ்னஸ்லாம் டீகோட் பண்ணுறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் பற்றி ரீசெண்டாக பண்ண எபிசோட்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, ஓகே people are more interested into manufacturing and know how it works in மாதிரி. ஸோ அதை டீகோட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட தொடர்ச்சியாக லைக் நவ் we have been plan to talk about lift manufacturing here. ஸோ அதோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். ஸோ 25 ப்ளஸ் இயர்ஸில் பீன் த செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். நீங்கள் அந்த லெகசி எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க? ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனருங்கிற போது என்ன ஒரு வியூ இருக்குன்னா, a kid with a privilege can sit straight into the CEO chair, like இந்த டைரக்டர் சேர் மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதையும் நம்ம இன்றைக்கி பேசலாம், டீகோட் பண்ணலாம், which have been talked much on a podcast I guess. ஸோ அதை பற்றியான விஷயங்கள் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே வாட் வேல்யூ பிரிங் இன், அந்த லெகசி எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே டீகோட் பண்ணலாம் சுஜய். ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு பீயிங் சீனியர் வித் ஸ்ரீராம் செல்வன். தேங்க்யூ ஸ்ரீராம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். எப்படி இப்போ நீங்கள் சொன்ன இந்த 2-3 விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர், பார்ன் வித் ப்ரிவிலேஜ், இந்த விஷயம்லாம் நிறையா நானும் கேட்டு வளர்ந்தவன் தான். கண்டிப்பாக. பட் அது பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்றதையும் ஐ திங்க் அதை ஷேர் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஆமாம், ஏன்னா ஆடியன்ஸுக்கும் அது தெரியணும்ல. ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவில் எப்படி திங்ஸ் வேர் ஒர்க்கிங், நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறீங்கிற மாதிரி. ஸோ டு ஸ்டார்ட் வித், நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம்னா 25 ப்ளஸ் இயர் ஓல்ட் கம்பெனி விச் இன் டு லிஃப்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ உங்களோட ஆர்ஜின் பற்றி, ப்ரொஃபஷனல் எலிவேட்டர்ஸில் அதோட ஆர்ஜின் ஸ்டோரி பற்றியும், ஹவு a guy come, like your dad come with an idea of starting an elevator company, like a lift company ஆரம்பிக்கணுங்கிற பாயிண்ட் எப்படி வந்தாங்க, how is previous generation where நீங்கள் like ஃபேமிலியா பிஸ்னஸ் ஃபேமிலி தானா, like how that thing happened, like professional elevator, how it happened actually. ஓகே, ஸோ அப்பா வந்து he finished his studies and இங்கே சென்னையில் ஒரு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வந்தார் அப்ரெண்டிஸாக. அந்த டைமில் அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வாஸ் இன் த திங். ஸோ அவர் அப்ரெண்டிஸாக இங்கே வந்தார். வந்துட்டு முடித்ததுக்கு உடனே என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து ஒரு லிஃப்ட் கம்பெனியில் ஹீஸ் டேக்கன் ஆஸ் அன் இன்டர்ன் எடுக்கிறாங்க. அதில் ஓகே, அப்ரெண்டிஸ்ஷிப் வேறு இதில். ஆமாம், அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து வேறு இன்னொரு ப்ரைவேட் பப்ளிக் காம்பினேஷனில் இருக்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தார். முடிச்சுட்டு அந்த இதில் அகெயின் ஃபார் சம் ஏஜ் ரெக்குயர்மெண்ட் என்னமோ ஒரு ரீசனில் வந்து ஹீ இஸ் நாட் அலவுட் டு கண்டினியூ. ஸோ அந்த டைமில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது டு கெட் இன் டு அன் எலிவேட்டர் கம்பெனி. அதில் வந்து இன்ஸ்டலேஷன் டெக்னீஷியனாக ஜாயின் பண்ணுறாப்புல, இன்டர்னாக ஜாயின் பண்ணுறாரு. அதுலேருந்து டெக்னீஷியனாக வராரு. ஸோ அந்த அவர் ஐ திங்க் ரைட் ஃப்ரம் 1985 1986 இதில் இருக்கிறாரு. வேரியஸ் அதர் லிஃப்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 2-3 அதர் கம்பெனிஸ்லையும் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஹி பிகம்ஸ் அ tier 1 கான்ட்ராக்டர் இன் அ பர்டிகுலர் எலிவேட்டர் கம்பெனி. ஓகே.
அதில் கான்ட்ராக்டராக இருக்கும்போது தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு எப்படி மேனேஜ் பண்ணணும். ஏன்னா கான்ட்ராக்டர்னு வரும்போது யூ ஆர் அ செப்பரேட் என்டிட்டி. கம்பெனி வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துரும், மெட்டீரியல் மட்டும் கம்பெனி கொடுப்பாங்க, நீங்கள் கொண்டு போய் இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மேன் பவர் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து சைட்டில் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது, மைனர் இஷ்யூஸ் பார்க்குறது, இது எல்லாமே வந்து ஹி கெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மேனேஜரியல் ஆஸ்பெக்ட் அந்த டைமில். ஃபைனலி ஹி டேக்ஸ் த லீப். 99ல் ஸ்டார்ட் பண்ணுறாரு ப்ரொஃபஷனல் எலிவேட்டர்ஸ். ஸோ இப்படி தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது. அப்பாவுக்கு பேசிக்காக வந்து அவருக்கு லிஃப்ட்டு ஃபீல்டில் வரணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோடு அவர் வரல. அவர் இதில் தான் விட்டாங்க, அதனால் அவர் ஹி கேம் இன் டு திஸ். ஓகே. அதாச்சும் அப்பா சொல்கிறது வந்து நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கிறத விட கிடைச்சத, ஐ மீன் அது பெட்டர் வேர்ட் பண்ணோம்னா, நமக்கு இதுதான் வேணும்னு போகிறத விட நமக்கு கிடச்சிருக்கிறத கரெக்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு கான்செப்டில் இருந்த ஒரு அப்பா. ஓகே. ஸோ அவர் தட் இஸ் ஹவ் ஹி கேம் இன் டு த எலிவேட்டர் இண்டஸ்ட்ரி. இட் வாசன்ட் பிளான் ஃபார் ஹிம். ஸோ அவர் வந்தது வந்து ஆஸ் அ லோ லெவல் டெக்னீஷியன்லேருந்து அவர் ரைஸ் ஆகி வந்தவர் தான் அவர். ஓகே ஓகே. லைக் ஃபேமிலிக்கும் முன்னாடி பிஸ்னஸ் இல்லை, ஃபேமிலிக்கும் அப்பாவோட ஃபேமிலிக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. தாத்தாலாம் ஊரில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தவங்க தான், அதிலேருந்து வந்தவர் தான் அப்பா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைமில் வாட்ஸ் த விஷன் அண்ட் மிஷனாக இருந்துச்சு அப்பா ஆரம்பித்த டைமில்? அப்பா ஆரம்பித்த டைமில் விஷன் வந்து பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் 3 வேளை சோறு போடணும். ஓகே. இதுதான் விஷனாக ஆரம்பித்தார். இது கடன் இருக்கக்கூடாது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், நாளைக்கு எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணும்னா யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது. இதுதான் அப்பாவோட இன்றைக்கு வரைக்கும் அவரோட கோல். அதுதான் சிம்பிள். வி ஹேவ் டு பி டெட் ஃப்ரீ. யாரும் நம்மளை தேவையில்லாமல் எந்த கேள்வியும் அன்னெசரிலி ஃபினான்ஷியலாகவோ இல்லை வேறு எந்த ஆஸ்பெக்ட்லையும் கேட்கக்கூடாது. நைட்டு தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும். ஓகே. இவ்வளோ தான் எங்கள் அப்பாவோட விஷன். ஓகே. ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் 2025ல்? ஸோ என்னோட ஆஃப்டர் ஐ டுக் ஓவர், ராதர் நான் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ கேம் வித் அ வெரி ஸ்ட்ராங் விஷன். அப்பா வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று எனக்கு செட் பண்ணி கொடுத்துருக்குறாரு. மை ஒன்லி கோல் இஸ் டு டேக் தட் பிளாட்ஃபார்ம் 10x ஹையர். ஓகே. எந்த லெவலில் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சென்னை மட்டும் தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக நாங்கள் வந்து ஐ மீன் நான் ஜாயின் பண்ணும்போது சென்னை மட்டும் தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக இருந்தது எங்கள் கம்பெனி. ஸோ ஐ வாண்டட் டு மேக் இட் அ பேன் இண்டியா கம்பெனி. ஓகே. இன்னைக்கு வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் ஸ்டெப். வி ஆர் ஆல்சோ டூயிங் இன்ஸ்டலேஷன்ஸ் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு. சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம் இப்போது எல்லாமே. வி ஆர் ஆல்சோ ஸ்டார்டிங் மகாராஷ்டிரா, கல்கட்டா கூட now we are testing waters right now. So hopefully in 2-3 years we'll be full-fledged in Maharashtra, Calcutta. ஓகே ஓகே. ஆனால் மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். சாரி. ஓகே ஓகே. ஆனால் அப்பா வந்து இங்கே சார் லைக் அப்பாவோட கோல் வந்து சர்வே ஆகணும், இன்னொன்று தமிழ்நாட்டுக்குள்ளே பிராண்டாக இருக்கணும். தமிழ்நாட்டு கூட சொல்ல முடியாது, சென்னை. ஹிஸ் விஷன் வாஸ் சென்னையில் மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் ஐ ஜாயின்ட் சென்னைனா மிஞ்சி போனால் கொஞ்சம் திருநெல்வேலி இந்த சைடு இருக்கும், ஏன்னா ஊர் சைடுன்றனால அந்த சைடு கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டு இறங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் போடுறதா இருக்கட்டும், கர்நாடகாவில் பிரான்ச்சஸ், இப்போ கேரளா we've got the license and everything. ஸோ கேரளாவில் ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆஃப்டர் ஐ ஜாயின்ட். பிகாஸ் மை கோல் வாஸ் சிம்பிள், டு மேக் த கம்பெனி. அதாச்சும் அப்பாவும் நானும் லீவுக்கு போனால் கூட நாங்கள் 2 பேரும் ஒரு லாங் ஹாலிடே பிரேக் எடுத்தால் கூட கம்பெனி ஹேஸ் டு ரன். ஸோ ஐ வாண்டட் டு செட் த ப்ராசஸஸ். ஓகே ஓகே ஓகே. செல்ஃப் சஸ்டெயின்டாக இருக்கணும் கம்பெனின்ற ஒரு ராதர் செல்ஃப் சஸ்டெயின்டுன்னு சொல்கிறத ஒரு சஸ்டெயினபிள் ஆர்கனைசேஷனாக இருக்கணும். இட் கேனாட் பி ரிவால்விங் அரவுண்ட் ஒன் பர்சன். கண்டிப்பாக. ஆனால் அப்பா பில் பண்ணும்போது அப்படி தான் பில் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல எல்லா பில் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ வெரி ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஆர்கனைசேஷன். நிறையா பேர் ஒர்க் பண்ணுறவங்களே வந்து அப்பாவை அண்ணான்னு கூப்பிடுவாங்க, அம்மாவை அண்ணின்னு கூப்பிட்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஆளுங்க இருக்காங்க. அப்பா கூட அந்த டைம்ல இருந்து இருந்தவங்க இன்றைக்கும் தேர் ட்ராவலிங் இந்த கம்பெனி. பட் ஐ வாண்டட் டு சேஞ்ச் அ லிட்டில் பிட். பிகாஸ் எல்லாத்துக்குமே நாங்களே பதில் சொல்கிறதுக்கு விட வி வாண்டட் டு எம்பவர் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆல்சோ. ஸோ வி வாண்டட் டு கிவ் தெம் சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ப்ராசஸ் இஸ் ஸ்மூதர். ஓகே. எல்லாத்துக்குமே நாங்களே நின்றுட்டு இருக்கும்போது, ஏன்னா அந்த டைமில் பண்ணும்போது வி ஆர் டூயிங் ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எலிவேட்டர்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் அதில் ஒரு 8x 9x பண்ணும்போது வந்து லோடு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ என்ன ஆகும்னா எல்லாமே வந்து டாப்பில் வந்து அந்த பாட்டில் நெக் எஃபெக்ட்னுவாங்க, மேலே வந்து நின்றுச்சுன்னா கீழே அந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவாக இருக்கட்டும் இல்லை டிசிஷனாக இருக்கட்டும், இட் வில் டேக் டைம். எக்ஸாக்டாக. ஸோ வி ஹேவ் டு கிவ் தெம் ஒரு GM DGM மேனேஜர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ரம் த டாப் கிளியராக இருந்ததுன்னா தென் தே வில் நோ வாட் டு டூ. ஓகே. எல்லா விஷயத்துக்கும் எங்ககிட்ட வர வேண்டாம். ஸோ ஆல் ஆஃப் தட் வாஸ் மை திங், டு ஹாவ் அ வெரி ஸ்ட்ரக்சர்ட் கம்பெனி and to do 10x of what we were doing.
கண்டிப்பாக. அப்போ வந்து பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதான் டிசிஷன் மேக்கிங் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். அந்த 10x அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கோல் வந்து இந்த பண்ணுற 10xல இருந்து அடுத்த ஐ வாண்ட் டு டூ another 10x in the next 5 years. ஓகே. So every 5 year I keep setting goals. ஓகே. So long term vision to be a pan India elevator company, to be one of the largest competitors in the market. That is the long term vision. Why not global actually? Global பண்ணலாம். It is because India itself is the second largest elevator market and very soon will become the largest elevator market. Oh, in that sense இதான் கரெக்டாக இருக்கும். ஆமாம். see global பண்ணுறதுன்றது வந்து I won't say it's எனக்கு ஐடியா இல்லை பண்ணுறது கிடையாது. பட் மை ஃபோக்கஸ் இஸ் டு ஃபர்ஸ்ட் கேட்டர் டு இந்தியா. ஓகே. பிகாஸ் இன்னைக்கு இங்கே இருக்கிற 99% ஆஃப் தி எலிவேட்டர் கம்பெனிஸ் நம்ம சொல்லிக்கலாம் மேட் இன் இந்தியா அப்படின்னு, பட் தேர் நாட் மேட் பை இண்டியன்ஸ். மை கோல் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. இட் ஹஸ் டு பி மேட் இன் இந்தியா பை இண்டியன்ஸ் ஃபார் இண்டியன்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் வந்து இந்தியாவில் நாங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோன்னு சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த கம்பெனியோட அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் எங்கே போகுது? இட் இஸ் நாட் கம்மிங் பேக் டு த இந்தியன் எக்கானமி. கட்டுற டேக்ஸோடு நிற்கிது, திருப்பி இந்தியாவுக்குள்ள ஃபண்ட் ஃப்ளோவில் இட் இஸ் கோயிங் பேக் டு தி அதர் பேரண்ட் கம்பெனிக்கு தான் கண்டிப்பாக போகும். ஏன்னா ராயல்ட்டி அவங்க கொடுத்துட்ருக்கணும். தட்ஸ் ஹவ் த ஸ்ட்ரக்சர் இஸ். எனி கம்பெனி, கார் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் the company to be an Indian company made by Indians for Indians. Okay. Not just made in India. ஓகே. அதையும் தாண்டி எல்லா ப்ராசஸுமே ஆமாம் பண்ணணுன்றது இஸ் ஒன் ஆஃப் மை கோர் கோல்ஸ். ஓகே. 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 ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேலே லைக் இட்ஸ் ஒரு வியூ கொடுத்துட்டோம் நம்ம, லைக் வாட் யூ பின் டூயிங், வாட் யுவர் ஃபாதர் ஹேவ் பின் டூயிங் மாதிரி சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். ஏன்னா சென்னை மட்டுமே அப்பா யூஸ் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அப்போ சென்னைக்குள்ளே மட்டும்னாலே அது அவ்வளோ பெரிய மார்க்கெட்டை பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னு. நமக்கு பர்சனல் லிஃப்ட்டுங்கிற போது என்ன தோணுன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்ப்போம், ஹாஸ்பிட்டல்ஸில் பார்ப்போம், மால்ஸில் பார்ப்போம். லைக் தட்ஸ் த மேக்ஸ் வி கேன் திங்க் அபவுட். ஓகே, எத்தனை மால்ஸ் தான் இருக்குது, எத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குன்னு. ஆனால் இதுலேயும் அதர் திங்ஸ் இருக்குல்ல, லைக் கமர்ஷியல் லிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த மார்க்கெட் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். லைக் லிஃப்ட்டில் நம்ம பார்க்குறத, லைக் டே டு டே காமன் மேன் பார்க்குறத தாண்டியும் வேறு என்ன மாதிரியான வேலையெல்லாம் லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதர் தென் இது மாதிரி கமர்ஷியல் லிஃப்ட்ஸ் இல்லாமல். கமர்ஷியல் லிஃப்ட்ஸ் இன் த சென்ஸ் நம்ம பேசஞ்சர் இல்லாமல் இருக்கிற லிஃப்ட்ஸ் என்னென்ன இருக்குது, மார்க்கெட் கொஞ்சம் டீகோட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஓவர் லைக் இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு. ஸோ ஜென்ரலி எலிவேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே யூஸ் பண்ணுறது எஸ் தட் டேக்ஸ் த லார்ஜர் சங்க் ஆஃப் த மார்க்கெட் ஷேர். ரொம்ப பெரிய ஷேர்னா நம்ம எவ்ரிடே நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதோ, இல்லை நம்ம ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது அங்கே அவங்க யூஸ் பண்ணுறது, அண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பேசஞ்சர் எலிவேட்டர்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் அண்ட் லார்ஜ் கமர்ஷியல் இன்ஸ்டலேஷன்ஸில் இன்னொரு டைப் ஆஃப் எலிவேட்டர் என்னென்னா கார் எலிவேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு 10 மாடி பில்டிங் இருக்குன்னா நீங்கள் காரை எடுத்துகிட்டு அந்த லிஃப்ட்டில் நீங்களும் காரோடையே சேர்த்து ட்ராவல் பண்ணலாம். இப்போ நீங்கள் 7th ஃப்ளோர் போனோம்னா 7th ஃப்ளோருக்கு கார்லேயே போய் இறங்கிக்கலாம். முன்னே நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ சிட்டியில் நிறையா மால்ஸில் வந்து ரேம்பில் தான் இருக்கும். அது இல்லாமல் அதுவுமே இந்த மாதிரி எலிவேட்டர் போட்டு இட் இஸ் சேஞ்சிங். பிகாஸ் எவ்ரி ஃப்ளோரில் வந்து தே ஆர் ஹேவிங் பார்க்கிங் அண்ட் எவ்ரி ஃப்ளோர் ஈஸி டு ஆக்சஸ். இப்போ நீங்கள் வந்து 7th ஃப்ளோரில் நீங்கள் காரை விட்டுட்டு நீங்கள் 7th ஃப்ளோரில் ஷாப்பிங் முடிச்சுட்டு திருப்பி 7th ஃப்ளோரில் ஏறி வந்துடலாம். ஓகே. இது வந்து எங்கே அடாப்ட் பண்ணுறாங்க? மால்ஸில் அடாப்ட் பண்ணுறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நவ் வி ஆர் டூயிங் ஒன் அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி, பிகாஸ் அர்பனைசேஷன் நிறையா ஆகுது, they are not having space to கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் வந்து அவங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப இடம் இல்லை. ஸோ அவங்க டெடிக்கேட்டடாகவே ஒரு 2 ஃப்ளோர் போட்டாங்க. ஸோ அந்த 2 ஃப்ளோருக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கார் லிஃப்ட் போடுறாங்க. ஓகே. கார் லிஃப்ட். ஆமாம். இதெல்லாம் வந்து அல்ட்ரா ஹை அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ அங்கே தே ஆர் டூயிங் ஆல் ஆஃப் திஸ். சேம் திங் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு ஜுவல்லரி ஸ்டோர் ஒன்று பண்ணுறோம், அங்கேயுமே அதே தான். ஜுவல்லரியில் இது கமர்ஷியலாக என்ன பர்பஸுக்கு? ஸோ ஜுவல்லரிலையும் அதே தான். லேக் ஆஃப், ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்து வென் யூஆர் பில்டிங் பிக் பில்டிங்ஸ், அவ்வளோ பார்க்கிங் கொடுக்கணும்னா நீங்கள் பில்டிங்குள்ளே தான் அகாமடேட் பண்ணணும். ஸோ அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் அகாமடேட் பண்ணும்போது நீங்கள் ரேம்ப் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ரேம்ப் ஹேஸ் டு பி தேர் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். சேஃப்டி ரீசன்ஸ்க்காக ரேம்ப் இருக்கும். பட் அந்த ரேம்பை மட்டுமே அவங்களால டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அந்த ரேம்பை வந்து அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். பட் மிச்ச டைமில் ஃபார் ஈஸி ஆக்சஸ் டு த கஸ்டமர்ஸ், இப்போது ஒருத்தங்க ரொம்ப டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கன்னா ரேம்பில் தே கேன்
அது ரியாலிட்டி தான். ஸோ அதனால் இது ஒன்றும் இல்லை, இது ஸ்மூத். நீங்கள் காரை எடுத்துகிட்டு போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே நிறுத்திட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டோர் ஓப்பன் ஆக போகுது. நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கிங் பண்ணிக்கலாம், எந்த ஃப்ளோரும் வாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சர் அண்ட் பெட் எலிவேட்டர்ஸ் இருக்கும். ஓகே. அதுலேயும் வந்து நவ் அ லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஐசியூ பெட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஓடி டு ஐசியூக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு சர்டன் பெட்ஸ். முன்னெல்லாம் வந்து வீல் சேர் போனால் போதும், இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சர் போனால் போதும். ஸ்ட்ரெச்சர் எலிவேட்டர் தான் இருக்கும். பெட் லிஃப்ட்டுமே ஸ்ட்ரெச்சர் லிஃப்ட்டோட கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி அதையும் தாண்டி தே வாண்ட் டு டேக் த எலிவேட்டர் இட் செல்ஃப் ஆஸ் அ மொபைல் ஐசியூ யூனிட் மாதிரி அகாமடேட் பண்ணுற அளவுக்கு தேர் ஹேவிங். அந்த 25-30 செகண்ட்ஸ் கூட என்டையர் ஐசியூ இதே வந்து தேர் ஷிஃப்டிங் இட் த்ரூ த எலிவேட்டர். ஸோ தோஸ் ஆர் ஒரு கைண்ட் ஆஃப் எலிவேட்டர்ஸ் இருக்குது அந்த சைஸில். அவ்வளோ பெருசு? ஆமாம், அந்த லிட்டரலாக இந்த ரூம் சைஸ் இருக்கும். ஓகே. அவ்வளோ பெரிய கார் எலிவேட்டர் இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கும் கார் எலிவேட்டர். ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி லிஃப்ட்டுமே மோரர்லெஸ் இந்த சைஸ் வந்துடும் நமக்கு. பிகாஸ் அவங்க என்டையர் யூனிட் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஆமாம், லைக் கார் எலிவேட்டர் சொல்லும் போது இல்லை, யோசிச்சு பார்க்கும்போது அதான் ஃபுல் காரே நிற்கணும்னா இவ்வளோ பெரிய எலிவேட்டர் தேவை. கார் எலிவேட்டரோட கேரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 kgs. ஓகே. ஸோ ஏன்னா நம்ம ஜென்ரலாக இந்தியாவில் இருக்கிற கார்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 2.2-2.3 டன் வரைக்கும் இருக்கும். அது மேலே அதில் ஒரு 4 பேர் உட்காரலாம், ஒரு 2.7 tons வரைக்கும். ஸோ சேஃபர் சைடுக்கு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். இட் இஸ் நாட் சம்திங் நான் சொல்கிறது இல்லை, தீஸ் ஆர் ஆல் செட் டவுன் 3000 kgs. பட் அகைன் சில இடத்துலலாம் 3000 இல்லாமல் 3500 எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா இன் சர்டன் பிளேசஸ் அவங்க வந்து ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ அதோட கர்ப் வெயிட்டே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.3-2.4 தாண்டிடும். அது போக லோடட் கார்னா அரௌண்ட் 2.9 வரைக்கும் வரும். ஸோ தே வில் வாண்ட் அ ஹையர் ஸ்பெக் ஃபார் த எலிவேட்டர். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஐசியூ லிஃப்ட்டுமே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஐசியூ லிஃப்ட்டுன்னு சொல்கிறது பெட் லிஃப்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 15 passengers 16 passengers வரைக்கும் கொடுப்பாங்க அதோட கேரிங் கெப்பாசிட்டி. பட் இப்போ நவ் தேர் டேக்கிங் இட் டு 20-24 passengers. ஓகே. நிறைய இடத்துல கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. அகெயின் டியூ டு ஸ்பேஸ் கன்ஸ்டன்ஸ். ஸ்ட்ரெச்சரை வந்து இல்லை பெட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுத்துகிட்டு போகாமல் சைடில் இப்படி தள்ளணும். ஸோ ஓப்பனிங் பெருசாக வேணும். ஓகே. அண்ட் தே வில் வாண்ட் டு புல் இட் லைக் திஸ். இட்ஸ் வெளியில் இழுக்கும் போதுமே வந்து ஹரிசான்டலாக எடுப்பாங்க, வர்டிக்கலாக எடுக்க கொண்டு போகாமல். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இஸ் மார்க்கெட் தட் இஸ் ஜென்ரலி நாட் விசிபிள். ரொம்ப வெளியில் தெரியாத ஒரு மார்க்கெட்னா இந்த மாதிரி கஸ்டமைசபிள் எலிவேட்டர்ஸ் இருக்கிறது. அப்புறம் ஹோம் லிஃப்ட்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் ஹோம் லிஃப்ட்ஸ் வீட்டில் வந்து இட் இஸ் பிகம் ஒரு தேவை மாதிரி ஆயிடுச்சு. லக்ஸரி இல்லாமல் இன்றைக்கி நெசசிட்டி. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு முட்டி வலிக்குது, படி ஏற முடியலன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுது. அதனால் we are giving them an elevator. ஓகே. சின்னதாக 2 பேர் போகிற மாதிரி கூட ஒரு லிஃப்ட் ஒன்று போட்டுட்டு ஜஸ்ட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஓகே. தட் இஸ் another segment. வேறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் இருக்கும். ஓகே. அது ஏன்னா ஃபேக்ட்ரியில் வந்து ஓவர் ஹெட் கிரேன் ஒன்று, அது யூஸ் பண்ணி லோட் பண்ணுறதெல்லாம் ஒன்று. இன்னொன்று வந்து சின்ன ஹைட்டுக்கெலாம் தே வில் நாட் யூஸ் தி ஓவர் ஹெட் கிரேன். ப்ளஸ் ஏன்னா ஓவர் ஹெட் கிரேன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மிஞ்சி போனால் ஒரு லைனில் 2 இல்லை 3 ஓவர் ஹெட் கிரேனுக்கு மேலே போட முடியாது. அவங்களால அது 2-3 போடுறதே வந்து இன் வெரி பிக் ஃபேக்ட்ரி தான் போடுவாங்க. மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1 ton 2 ton லோடுக்கு வந்து பாக்ஸஸ் லோட் பண்ணுற நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். காட்டன் பாக்ஸஸ் லோட் பண்ணோம்னா அவங்க பேலட் பண்ணி லிஃப்ட்டில் வச்சுட்டு மேலே மேபி தே வில் ஹேவ் தர் ஸ்டோரேஜ். இல்லை மேலே ப்ரொடக்ஷன் இருக்கும், கீழே கொண்டு வரதுக்கு அதுக்கு லிஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கூட்ஸ் எலிவேட்டர்ஸ் ஆர் அகேன் தட் இஸ் ஓகே ஓகே ஓகே. கூட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னொரு செக்மெண்ட். ஓகே. குட்ஸ்னால் இப்போ நம்ம நகை கடையில் கூட பார்த்தீங்கன்னா லைக் துணி கடையில் கூட இன்னொரு எலிவேட்டர் தனியாக வச்சுருந்தாங்க. நீங்கள் துணி கடையில் பார்த்துருப்பீங்க, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம்ஸில் பார்த்துருப்பீங்க. பேசஞ்சர் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு பெரிய லிஃப்ட் இருக்கும். அது வந்து கூட்ஸுக்கு மட்டும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷனே மாறும். ஏன்னா அது வந்து இப்போ நம்ம போய் லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம குதிக்க போகிறது கிடையாது. பட் கூட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டில் பண்ணுறவங்க தூக்கி போடுவாங்க. ஸோ அந்த லோடெல்லாம் அது தாங்குற மாதிரி இருக்கணுன்றதுக்காக அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் மாறும். ஸோ தட் இஸ் அனதர் டைப் ஆஃப் எலிவேட்டர் தட் வி மேனுஃபேக்சர். ஓகே ஓகே. ஒரு மாலுக்கு போகும்போது மேலே ஃப்ளோர் போக வேண்டியது இருந்துச்சு. அப்போ சுற்றி போகிறது மாதிரி இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க லைக் பேக் டோர் வழியாக கூட்டிகிட்டு போகும்போது லிஃப்ட்டில் தான் கூப்பிட்டு போங்க, பெரிய லிஃப்ட். அண்ட் அந்த லிஃப்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்க்ராச்சஸோட ரொம்ப அழுக்காக மெயின்டைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அது பாசிபிள். என்னன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா லிஃப்ட்டை வந்து லிஃப்ட்டுனா அவங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கேபின்
கேபின் மட்டும்தான் லிஃப்ட்டுன்னு நினைக்கிறோம். அண்ட் அது அழுக்காக இருக்குன்னா லிஃப்ட் மெயின்டைன் பண்ணுறது இல்லைன்ற ஜென்ரல் பர்செப்ஷன். அழுக்காக இருக்கே இது போய் என்ன மெயின்டெனன்ஸ்னு. பட் இந்த மாதிரி கூட்ஸ் எலிவேட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவ்வளோ கூட்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க, அது ஏன் நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகுதுன்னா ட்ராலியில் கொண்டு வருவாங்க. ஓகே. ஸோ ட்ராலியில் போடும்போது ஆப்வியஸாக ஸ்க்ராட்ச் ஆகும். அதனால அது ரொம்ப ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நிறையா ஸ்க்ராச்சஸ் ஆச்சுன்னா அது நீங்கள் எவ்வளோ தொடச்சாலும் பார்க்குறதுக்கு அழுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அது மெயின்டெனன்ஸ் இல்லைன்னு நினைப்பாங்க. பட் ரியல் எலிவேட்டர் மெயின்டெனன்ஸ் எங்கே நடக்குதுன்னா நீங்கள் கண்ணுக்கு தெரியாதது தான் ரியல் மெயின்டெனன்ஸ். பின்னாடி என்ன நடக்குதுன்றது தான் முக்கியம். பிகாஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது இஸ் பேசிக்லி ஒன்லி ஒன் ஸ்மால் பார்ட் ஆஃப் த எலிவேட்டர். ஓகே. எலிவேட்டர் டேர்ம் வந்து பெரிய டேர்ம். ஆமாம். எலிவேட்டர் டேர்ம்ன்றது இட் கன்சிஸ்ட் ஆஃப் உள்ளே இருக்கிற கைட் ரெயிலு, ரோப்பு, மேலே இருக்கிற மோட்டர் கண்ட்ரோலர், டோரோட காம்பனன்ட்ஸ், டோரில் ஒரு தனியாக ஒரு டிரைவ் இருக்கும், எலிவேட்டருக்கு மெயின் மோட்டருக்கு தனியாக ஒரு டிரைவ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு காம்பனண்ட்டாக வந்து எலிவேட்டர்னு சொல்லுவோம். இட் இஸ் நிறைய காம்பனன்ட் சேர்த்து அசம்பிள் பண்ணால் தான் ஒரு எலிவேட்டரில் ஒரு லிஃப்ட்டுன்றதை வந்து சின்னதாக ஒரு டேர்மில் முடிச்சிடுறோம். கண்டிப்பாக. ஸோ அந்த காம்பனண்ட் எல்லாமே மெயின்டைன் பண்ணும். உங்கள் கேபின் வந்து மேபி உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸாக இருக்கலாம், அழுக்காக இருக்கலாம், அதனால லிஃப்ட் வந்து மெயின்டைன் ஆகலைன்றது இஸ் அ ராங் பெர்செப்ஷன். ஓகே ஓகே ஓகே. பட் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுற லிஃப்ட்டை நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும்ல. ஆமாம். அதனால பேசஞ்சர் எலிவேட்டர்ஸ் என்றைக்குமே சுத்தமாக இருக்கும். இது கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஜென்ரலாக வந்து விசிட்டர்ஸ் பார்க்காத அவங்க ஸ்க்ராட்ச் ஆனாலும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க நார்மலாக இது ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம், லைக் அப்பா அம்மா இருந்ததுனால இது பண்ணோன்னு சொன்னாங்க. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ப்ரொஃபஷனல் எலிவேட்டர்ஸில் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க? விச் இஸ் த மோஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஃபார் யூ? மோஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட்டிங்னா வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் த ஹெல்த் கேர் டிவிஷன். வி ஆர் வெரி ஸ்ட்ராங். ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் லார்ஜ் டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ். இன்ஃபேக்ட் சான்சஸ் ஆர் தட் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் லிஃப்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே. மேபி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன லிஃப்ட்டுன்னு யாரும் நோட் பண்ண மாட்டோம். பட் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் ஃபார் எனி ரீசன். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்கீங்கன்னா இன்றைக்கி சிட்டியில் இருக்கிற டாப் 5 ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாமே வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் தான். ஓகே. இந்த மாதிரி ஹெல்த் கேரில் வந்து வேறு வெரி வெரி ஸ்ட்ராங். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் இன்ஸ்டலேஷன்ஸும் அதே தான். இப்போ டி நகர்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் டி நகரில் இருக்கிற எல்லா பெரிய பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கடைக்கு பண்ணலைனாலும் வேறு ஷோரூம்ஸ்க்கு அவங்களுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். டி நகர்லேயுமே நிறைய லிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், பனகல் பார்க் ஏரியாவாக இருக்கட்டும், நிறைய இடத்துல பண்ணியிருப்போம். தி primary thing that we never focused on was the apartment segment. Oh, never? Till about 2014-2015 நான் 2014 எண்டில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு 2015-16க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த பில்டர் அண்ட் அப்பார்ட்மெண்ட் செக்மெண்ட்குள்ளேயே வரோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் ஜென்ரலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இல்லை எங்கள் சர்க்கிளில் புது பில்டர்ஸில் பில்டர்ஸ் கேட்குறது வந்து 25 years 26 yearsஸாக இருக்கீங்க, ஆனால் நாங்கள் உங்களை கேள்விப்பட்டது இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் இஸ் we have never been in that market. இப்போது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பிஃபோர் கோவிட் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வி வெண்ட் இன். ஓகே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். அங்கே தான் மணியும் இருக்குது. ஆமாம், அங்கே ஆப்வியஸாக அங்கே மணியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் ஜென்ரலாக லிஃப்ட்டோட சர்வீஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் தே வில் ட்ரை டு இவேட், இல்லை ரெனியூ பண்ண மாட்டாங்க. இப்போ 8 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நாங்கள் ரெனியூ பண்ண மாட்டோம், எங்களுக்கு வேணாம், இஷ்யூ ஆச்சுன்னா நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கான்ட்ராக்ட் என்னது, சர்வீஸ் கான்ட்ராக்ட் என்ன? ஏஎம்சி ஆஃப்டர் போஸ்ட் சேல்ஸ் வந்து 1 year வாரண்டிக்கு அப்புறம் லிஃப்ட் மேண்டேட்டரியாக சர்வீஸ் பண்ணோம். எவ்ரி 2 months ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணோம். 2 months ஒன்ஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ், நானாக சொல்கிறது கிடையாது. பட் அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன நடக்கும்னா இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்குள்ளாலே அவங்களோட அந்த சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, இல்லை செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க வந்து நாங்கள் நடந்து தான் போகணும், வேறு வெரி ஹெல்த் கான்ஷியஸ், அதனால் நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபேமிலி சொல்லுவாங்க நாங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுல நாங்கள் ஏன் பே பண்ணணும்னு. எங்ககிட்ட கிடையாது, அவங்க அவங்களோட அந்த அசோசியேஷனுக்குள்ளே நடக்கிறது. இன்னொன்று என்ன ஆகும்னா மேபி 4th floor 5th floorல இருக்கிறவங்க வந்து ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா லிஃப்ட் டேமேஜ் ஆகிடும். அகெயின் மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகும். டேமேஜ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்க்ராட்ச் ஆகும். அப்போ உடனே அவங்க தானே பண்ணாங்க, அவங்களே ஃபுல் பில் கட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப காமன். பட் கமர்ஷியலில் இதெல்லாம் நடக்காது. பிகாஸ் தே வாண்ட் தட் எலிவேட்டர் டு ரன் 24/7. அவங்களுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அவங்க கம்ப்ளைண்ட்ஸுக்கும் அவேராக தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட பிராண்ட்லேருந்து எல்லாமே பாதிக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து லிஃப்ட் ஓடலைன்னா
ப்ராபப்ளி ஒரு 10-15% ஆஃப் த டைம் மேபி ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேர் கேஸாக வரும். பட் இதே நீங்கள் வந்து ஒரு நகைக்கடையில் வந்து நீங்கள் லிஃப்ட் போட்டிருக்கீங்க, 3rd ஃப்ளோரில் வந்து டைமண்ட் செக்ஷன் வச்சுங்க, லிஃப்ட் ஓடலைன்னா அவங்களுக்கு 3rd ஃப்ளோருக்கு மக்கள் போக மாட்டாங்க. சரி, அடுத்த கடைக்கு போவோம். ஏன்னா ஒரே லைனில் 5 நகைக்கடை இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எலிவேட்டர்ஸ் ஆஃப் ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ். சேம் திங் வித் ஹாஸ்பிட்டல்ஸ். லிஃப்ட் ஓடாமல் நம்மளால் அங்கே ஸ்டாப்பே பண்ண முடியாது. அட் எனி காஸ்ட் வந்து 2 hours 2.5 hours தே ஹேவ் டு ஹேவ் த அதர் எலிவேட்டர் ஆல்சோ ரன்னிங். அவங்க ப்ரைமரி எலிவேட்டர் செகண்டரி எலிவேட்டர்னு வச்சுருந்தா கூட என்றைக்குமே சரி அதுதான் செகண்டரி எலிவேட்டர் இருக்கே, ஸோ ப்ரைமரி எலிவேட்டர் வந்து டைம் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கலான்ற அந்த விஷயமே வராது. ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஜென்ரலாக ஏஎம்சி வந்து வி வில் கிவ் இட் அரௌண்ட் 30-45 days பிஃபோர் த எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் தான் கொடுப்போம். அவங்கெல்லாம் 90 days முன்னாடியே வாங்கிடுவாங்க கான்ட்ராக்ட் வாங்கி. பிகாஸ் தே ஹேவ் டு ரிலீஸ் த பேமெண்ட்ஸ், அதுக்கேற்றபடி வரணுன்றதுக்காக அவங்க ப்ரோஆக்டிவாக அவங்க இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் ஜாயின் பண்ண புதுசில் வந்து அகைன் எனக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, பிராண்ட் எங்கேயுமே தெரியலையே அப்படின்னா பிராண்டு தெரியணும்னா எண்ட் கஸ்டமருக்கு போகணும். எக்ஸாக்ட். நானுமே உங்கள் ஆஃபீஸ் லைக் அந்த ஷோரூம் வரும்போது தான் பார்த்தேன். ஏன்னா நான் போகும்போது பிராண்ட் நோட் பண்ணுவேன். அப்போ அந்த கோன் பிராண்ட் நிறைய இருக்கிறத நோட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் யோசிச்சேன், நம்மளும் எங்கேயும் பார்த்ததே இல்லையே, லைக் அந்த தாட் இருந்துச்சு. உங்கள் கூட அந்த ஃபேக்ட்ரிலாம் பார்த்தோன்னா தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிது. ஓகே, யூ ஆர் இன் டு அதர் திங்ஸ் தட் நார்மல் பீப்புள் ஓன்ட் ஏபிள் டு சி தட் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணிங்களா லைக் கமர்ஷியல் லைக் இந்த பேசஞ்சர்? அதாவது அப்பார்ட்மெண்ட் செக்மெண்ட்டில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லைன்னா அப்பா பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படின்னா அவர் நோன் பில்டர்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளில் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். தெரிஞ்சவங்க அவங்களுக்கு, அவங்க பில்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் நான் டேக் ஓவர் பண்ணி ஒரு 2015 தான் இந்த பிளான் சார்ட் அவுட் பண்ணுறேன். இது மாதிரி வி ஹேவ் டு டூன்னு புஷ்பேக் இருந்தது அப்பா கிட்ட. ஏன்னா இப்போ தேர் ஆல்சோ இன் டு பிஸ்னஸ் இல்லையா பில்டர்ஸ், அவங்களையும் குத்த சொல்ல முடியாது. பேமெண்ட் சைக்கிள்ஸ் வில் பி ஸ்லோ. ஓகே, டூயிங் அடுத்த கொஸ்டின் அதை சுற்றி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியல. நான் ஏன்னா டப்புன்னு வந்தேன், ஓகே இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு விஷனோட வந்தோம். ஆனால் அப்பா இதெல்லாம் பட்டு அனுபவம். அவர் அப்போவே வந்து இல்லை கூடாது அப்படின்றாரு. எனக்கும் அப்பாவுக்கும் பயங்கர சண்டைலாம் வருது. நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எனக்கு இப்படி பிராண்டை இது பண்ணணும், வி ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ், இந்த மாதிரிலாம் பேசுகிறேன். அப்பா வந்து கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை. பிகாஸ் ப்ரைமர்லி எங்களுக்கு வந்து டெட்டுன்றது அந்த டைமில் 0. லோன் எடுத்ததுன்றது எங்கள் அப்பாவோட சரித்திரத்திலே கிடையாது. அவர் ஓகே அந்த மாதிரி வாஸ் ஆப்ரேட்டிங். ஸோ கம்ப்ளீட்லி பூட் ஸ்ட்ராப்ன்ற வார்த்தைலாம் அந்த டைமில் கிடையாது. அவர் ஆரம்பிக்கும் போது பூட் ஸ்ட்ராப்லாம் ஒன்றும் கிடையாது. கையில் இருந்த காசை வச்சு அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அவர் சேவிங்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி டெக்னிக்கல் வேலை தெரிஞ்சனால அவரே சர்வீஸ் போவார், அவரே இன்ஸ்டலேஷன் பண்ணுவார். அப்படி வளர்ந்து வந்த கம்பெனி. அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தம் 2 பேர் தான் கம்பெனியில். அப்பா ஒன்று, இன்னொன்று அப்பா கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான். ஸோ அவர் அந்த இதில் வளர்ந்து வந்தனால ஹி ஹேட் தட் லைன் ஆஃப் தாட், தெரியும் இது ஒர்க் ஆகாது, நெக்ஸ்ட்டு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் ஹீ இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, அந்த சர்வைவல் மோட்லேயே இருந்துக்கலாம். ஆமாம், பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை, வீடு இருக்குது, 3 வேளை சாப்பிட்ற, 3-5 வேளை சாப்பிட்ற, கார் இருக்குது, வேறு என்ன வேணும், தட் இஸ் ஆல் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ். அவர் அப்படி இருந்தார். அண்ட் ஹி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள், கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தார் அப்பா. பட் எங்களுக்கு நம்ம எம்பிஏ படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நெவர் யூஸ் யுவர் ஓன் மணி, நீங்கள் வந்து லோன் வாங்கணும், இந்த பெர்ஸ்பெக்டிவ். அவரும் செலவு பண்ணி நம்மளை எம்பிஏவும் படிக்க வச்சிட்டாரு. லண்டனில் அது வேறு படிச்சுட்டு வந்துட்டோம். அப்போ நம்ம படித்ததை காட்டணும்ல, அந்த இதில் நம்ம இறங்கி செய்யும்போது அப்போது ஆப்வியஸாக இது 2nd gen 3rd genல இருக்கிறவங்க, இன்ஃபேக்ட் 3rd ஜென்ரேஷனில் கூட ரொம்ப இருக்காது, 2nd generation யார் பண்ணாலுமே தெரியும், டெய்லி வீட்டில் அப்பாவோட சண்டை இருக்கும். ஓகே, ஆக்சுவலி ஒரு கொஸ்டினே இருக்குது, பிஸ்னஸ் சம்மந்தமாக இவங்க 2 பேரும் கான்ஃப்ளிக்ட் வருமானு ஒரு கொஸ்டின் எழுதி. கண்டிப்பாக டெய்லி வரும், அது எத்தனை வருஷமானாலும் வரும். அண்ட் இதில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா அம்மாங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அவங்க ஹஸ்பண்டை பேலன்ஸ் பண்ணுவாங்களா, பையனை பேலன்ஸ் பண்ணுவாங்களா? லைக் இல்லை இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்னா பரவாயில்ல, பிஸ்னஸ்க்கும் அவங்க வந்து இது பண்ணணும். ஜென்ரலாக வந்து வாட் வில் லீட் டு அன் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், நீங்கள் எந்த ஃபேமிலி வேணாலும் எடுத்துங்க, வெதர் இட் இஸ் அ பிஸ்னஸ் ஃபேமிலி நாட் பிஸ்னஸ் ஃபேமிலி, அல்டிமேட்லி எதனால சண்டை வரும்? லைக் மேக்ஸிமம் இதுதான் செலவு பண்ணுறோம், அந்த இது மாதிரி அதில் தானே வரும். என்ன பிஸ்னஸ்னால் பிஸ்னஸில் அங்கே செலவு பண்ணுறோம், இங்கே செலவு பண்ணுறோம், ஓவர் ஹெட் இழுத்து விட்டான், தேவையில்லாத மிஷின் வாங்கிட்டான், இந்த மாதிரி வரும்.
ஒரு ஒர்க்கிங் ஃபேமிலினா பைக் கேட்குறான், ஃபோன் வாங்கிட்டான், இப்போ அவனுக்கு 1 லட்ச ரூபா ஃபோன் வேணுமா, இப்போ அவனுக்கு 2 லட்ச ரூபா பைக் வேணுமா, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு உடனே லோன் எடுத்துட்டான். இன்னும் ஓகே 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 அந்த இஎம்ஐக்கு பழகிறது எல்லாமே இஎம்ஐ அல்டிமேட்லி எங்கே வரும்னா செலவில் தான் வந்து நிற்கும், கடனும் செலவுலையும். ஆமாம். ஸோ எவ்ரி திங் வில், நீங்கள் எங்கே எல்லா சண்டையோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் நிற்கிது. ஸோ ஆப்வியஸாக பிஸ்னஸ் பண்ணும்போதும் இது நடக்கும். அப்பாக்கும் எனக்கும் வந்து நான் ஜாயின் பண்ணி 10 வருஷம் ஆச்சு, இது என்னோட 11th இயர். இப்போவும் சண்டை போடுறோம், அது இருக்கும். அந்த ஏன்னா போத் ஆர் லீடர்ஸ் அண்ட் ஒருத்தருக்கு வந்து த கம்பெனி இஸ் இஸ் பேபி, அது அவரோட பிரெயின் சைல்டு. இன்னொருத்தனுக்கு வந்து அது வந்து இது என்னோட உரிமை ஓகே அப்படின்ற ஒரு இதில் ஐ வாண்ட் டு பில்ட். நானும் கெட்ட எண்ணத்தில் பண்ண போகிறது கிடையாது, அவரும் கெட்ட எண்ணத்தில் சொல்ல போகிறது கிடையாது. பட் they will be more slow. They will probably ஓவர் திங்கிங் வந்து அவங்க இன்னும் ஓவராக திங்க் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்படின்னா ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போம் அப்படின்ற மென்டாலிட்டியில் நம்ம இருப்போம். பட் தே வில் பி லைக் வை டவுன் சைட் பார்க்கணும் அப்படின்வாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் தே வில் நாட் பி ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அப்போது வாக்குவாதம் வரும். சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கும், அது அப்படியே பெருசாகும் நைட். அது அண்ட் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 7 o'clock மேலே நீங்கள் அந்த மேனேஜர் மூஞ்சியை பார்க்க வேணாம். ஏன் 7 o'clock ராதர் 5:30 6:30க்கு மேலே பார்க்க வேணாம். நீங்கள் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஏன் மூஞ்சியே பார்க்க வேணாம். ஆனால் நான் போய் எங்கள் அப்பா ஃபேஸை பார்க்கணும்ல நைட்டு. கண்டிப்பாக. அப்போ சண்டை அங்கேயும் கண்டினியூ ஆகும். ஓகே ஓகே. எவ்வளோதான் நம்ம வந்து ஆஃபீஸ் பிரச்சனையாக ஆஃபீஸோட விட்டுட்டு வீட்டுக்கு வரணும்னு பார்த்தாலும் நடக்காது. ஓகே ஓகே. இங்கே வந்தாலும் கண்டினியூ ஆகிட்டே தான், கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். காலையிலையும் கண்டினியூ ஆகும், ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கண்டினியூ ஆகும். அண்ட் அது அடுத்த ஸ்டேஜ் எங்கே வரும்னா, என் ஒய்ஃபு இப்போ வந்து என் ஒய்ஃபு எங்கள் அம்மாவும் தான் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது. ஓகே, இந்த 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 லெவலுக்கு வரும். பட் அதனால ஃபேமிலிக்குள்ளே ஒரு ரிஃப்ட்டு, எண்ட் ஆஃப் த டே அப்பா பையன் அந்த இது இருக்கும். இன் லார்ஜர் ஃபேமிலி ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போது தான் அண்ணன் தம்பி தகராறுலாம் வரும். ஓகே ஓகே. அதுதான் அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாமே. ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்றதை விட இப்போது ஜென்ரலாக எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, தாத்தா ஆரம்பித்த கம்பெனி அண்ணன் தம்பி இருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போயிடும். பட் ரியல் ஃபேமிலி ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் அ ட்ரஸ்ட், தே வில் ஹேவ் அ சிஇஓ, தே வில் ஹேவ் the managing director will be one brother, JMD will be another brother, இந்த மாதிரிலாம் ஓடும். அப்போ அவங்களுக்குள்ளாலே இப்போ 2 ஹியூமன் பீயிங்ஸ் சேர்ந்துட்டாலே you cannot be without a fight or an argument. Like ஈகோன்னு வச்சுக்கலாம். ஈகோன்னு சொல்கிறத விட it is conflicting thoughts வரும். நீங்கள் வந்து 2+1 = 3ன்னு நீங்கள் சொல்லலாம், நான் வந்து 1+2 = 3ன்னு சொல்லுவேன். நான் சொல்கிறது தான் ரைட்டு, நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எண்டு கோல் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து என்னவா இருக்கும்னா, நம்ம வந்து we have to be successfulன்றது தான் 2 பேரோட கோலுமே இருக்கும். யாருமே வந்து கம்பெனியை வந்து கீழே கொண்டு போகணுன்ற கோலில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. பட் அந்த போகிற பாத்வே இருக்குல்ல, அது கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கும். அந்த டைமில் தான் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே அப்பா பையன்னா அந்த லெவலில் ஓடாது, இட் வில் ஸ்டாப் தேர். ஓகே, அது ஒரு பேலன்ஸ் இருக்கும் அதில். அல்டிமேட்லி என்ன, எங்கள் அப்பா அண்ட் நான் தானே. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மற்றவங்க யாரும் இதில் வந்து இன்புட் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃப்ரம் தி அவுட் சைட் ஆர் ஃப்ரம் தி இன்சைட். பட் அதே வந்து இன் லார்ஜ் ஃபேமிலி ஆர்கனைசேஷன்ஸ், தாத்தா இருப்பார், தாத்தாக்கு வந்து 4 பசங்க இருப்பாங்க, அந்த 4 பசங்களுக்கு கீழே 2 பசங்க இருப்பாங்க. அப்போது எங்கேருந்தெல்லாம் இன்புட் வரும்னு பாருங்கள், இட் வில் பி ஸ்லைட்லி ஹையர். ஓகே, நிறைய லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த தாத்தா இருக்கிற வரைக்கும் பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகும். ஆஃப்டர் தட் இட் வில் ஸ்பிளிட். ஒன்று காணாமல் போயிடும், இன்னொன்று த்ரைவ் ஆகும், இல்லைனா ஒரு ஃபேமிலி மட்டும் டாப்பில் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னென்னா, ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே ஓகே. கான்ஃப்ளிக்டிங் தாட்ஸ், இன்ட்ரெஸ்ட், கான்ஃப்ளிக்டிங் தேர்ட் ஜென்ரேஷன் போகும்போது தான் தெரியும் அதோட இம்பாக்ட். 3rd 4th 5th இன்னும் நிறையா இருக்கும். 3rd ஆப்வியஸாக இட் வில் அகெயின் பி, ஏன்னா கம்மியாக தானே இருக்குது, ஒன்றும் பெரிய மல்டிபிள்ஸில் இருக்கிறாரு. அண்ட் 4 பசங்க 5 பசங்க இருக்கிற இடத்துல எப்படி பார்த்தாலுமே ஒருத்தர் 2 பேருக்கு எனக்கு பிஸ்னஸே வேணான்றான்றோம். ஓகே ஓகே ஓகே. எனக்கு பிஸ்னஸே வேணாம், நீ எனக்கு இப்போ ஷேர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு மந்த்லி நீங்கள் எனக்கு ஷேர் மட்டும் கொடுத்துருங்க, ஐ ஒன்ட் பி இன்வால்வ்ட், ஆர் ஐ வில் ஹேவ் மை ஓன் அனதர் வெஞ்சர். இந்த மாதிரி இருக்கும். எங்கே ப்ரைமரிலினா, when 2 people want the same thing, they want the same result, but conflicting thoughtன்னு வரும்போது இருக்கும். அது அப்பா பையன் இதில் இருக்காது. செகண்ட் ஜென்ரேஷனில் அந்த ஒரு பிரச்சனை வராது மேக்ஸிமம். அந்த மாதிரி ஏன்னா யாராவது பேலன்ஸ் பண்ணிடுவீங்க இல்லை? கண்டிப்பாக அம்மா பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க இப்போ. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க லோன் வேணான்னு மாதிரி அப்பாவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்.
நீங்கள் சொன்னீங்க லைக் எம்பிஏ படித்ததில் லோன் எடுத்து தான் அந்த காசு வச்சு தான் காசு பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஃப்ரூகலாலாம் இருக்கக்கூடாதுன்னு மாதிரி என்ன ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்டில் இன்னொரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, எல்லா பிராண்ட் வந்து வெளியே தெரியணும். கமர்ஷியலாக இருக்கிறது ஓகே. கமர்ஷியல் இன் சென்ஸ் இங்கே நேரம் ஆப்போசிட்டில் பேசஞ்சர் லிஃப்ட்ஸில் எல்லாருமே போகிற இடத்துல இந்த இது கொண்டு வரணுங்கிறது ஒரு கோலாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ அதை பண்ணும்போது லிஃப்ட் நிறைய கடன் வாங்கி தான் அதை பண்ணீங்களா? இல்லை, கிடையாது. தட் இஸ் த பிக்கெஸ்ட் சேலஞ்சு. நாங்கள் அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா எங்களோட பெரிய லோன்ஸு இந்த ஃபேக்ட்ரிக்காக எடுத்தது மட்டும்தான். அது ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மெஷின்காக தான் அது இது பண்ணோம். மற்றபடி காசு சேர்த்து வச்சு செஞ்சு இப்படி தான் ஒன்று தான் நடக்கும். ஓகே. மார்க்கெட்டிங்கெல்லாம் நான் பட்ஜெட் வாங்குறதுக்குள்ளால எனக்கு போதும் ஆகிடும் அப்பாட்ட. ஏன்னா அன்னெசரி வை அப்படின்னு கேட்பார் அவர். புரியுது. லைக் அந்த செக்மெண்ட் போகிறதுனால தான் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. நாங்கள் இன்றைக்குமே வந்து கம்பேர்ட் டு லாட் ஆஃப் கம்பெனிஸ் வேர் ஸ்டில் அ வெரி அந்த 2 மெஷினோட லோன்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லைன்னா வேர் ஸ்டில் அ வெரி லோ டெட் கம்பெனி தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ டெட்டா அப்படின்னு கேட்டால் அது டெட்டே கிடையாது. அந்த மாதிரி கம்பெனியாக தான் வி ஆர் ஸ்டில் ஆப்ரேட்டிங். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை வி ஹவ் நாட் கிவன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி க்ரோத் நாங்கள் கொடுத்தது கிடையாது. ஓகே. இயர் ஆன் இயர் நாங்கள் வந்து ஒரு 15 to 20% வி க்ரோ. ஓகே. 2x growth, 3x growth, 4x growth, 10x growthலாம் ஒரு வருஷத்தில் கொடுக்குறாங்களா? அதுக்கெலாம் ஆப்வியஸாக கேபிட்டல் இஸ் நீடட். எக்ஸாக்ட். அண்ட் நானுமே வந்து இன்றைக்கி இருக்கிற இதிலலாம் பார்த்தாச்சுன்னா நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்துடுது, இல்லை நிறைய டெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இருக்கிற டென்ஷனில் பாதி டென்ஷன் கூட எனக்கு கிடையாது. ஓகே. நான் அதை ஓப்பனாக சொல்லுவேன். இன்றைக்கி எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன்லாம் இருக்கிறான். ஒரு லெவல் மைண்ட் செட்டில் ஒரு கண்டென்ட் லெவலுக்கு வந்துட்டேன் நான். ஓகே, இப்போ நல்ல கார், ஐ டிரைவ் அ ஃபேன்சி கார், வீட்டில் இருக்கிறோம், வேணுங்கும் போதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு காசு இருக்குது, ஹாலிடேஸ் போகிறோம் வரோம், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நானும் வந்துட்டேன். அதுதான் உண்மை. ஸோ பெருசாக பண்ணணுன்றது ஆசை, பட் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். ஓகே. டைம் ரேப்பிடாக நான் வந்து அடுத்த 2 வருஷத்தில் நான் வந்து இந்தியாவிலேயே பெரிய கம்பெனி ஆகணுன்ற அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து எனக்கு இன்றைக்கி இல்லை. ஓகே. ஐ வில் டேக் மை டைம், பட் வி வில் அல்டிமேட்லி வி வில் டூ இட். ஓகே. ஸோ அப்போ அந்த பேசஞ்சர் போகும்போது கடன் ஓரளவுக்கு வாங்க வேண்டியது ஜீரோ வாங்காமே போயிட்டு அதுக்கு போனனால நாங்கள் இப்போ என்னென்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நிறைய எலிவேட்டர்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்னோஸ் மேனுஃபேக்சரிங் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ ஆப்வியஸாக நான் 10 எலிவேட்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு மெஷின் தேவைன்னா இன்றைக்கி நான் 30 எலிவேட்டர் பண்ணுறேன், இல்லை 40 எலிவேட்டர் பண்ணுறேன், 100 எலிவேட்டர் பண்ணுறேன்னா அதுக்கு ஏற்றபடி நான் மெஷின் வாங்கணும்ல. ஓகே. அந்த மெஷின் வாங்குறதுக்கு தான் நாங்கள் லோன் எடுத்துருக்கோமே தவிர எங்களோட மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை டீமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோலாம் நாங்கள் பண்ணல. அதுக்கெலாம் நாங்கள் எதுவும் பண்ணல. இப்போது யூ வுடன்ட் ஹவ் சீன் ஒரு இடத்துல நீங்கள் எங்களோட கம்பெனி ஹோர்டிங்கோ இல்லை ஒரு பஸ்ஸு பின்னாடி எங்களோட ஆடோ, ரவுண்ட் அபவுட்ஸில் எங்கள் ஆடு, இதெல்லாம் நீங்கள் டிவி ஆடு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா வி டோன்ட் கெட் இன் டு இட். அகெயின் எங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து அகெயின் வி ஹேவ் டு தேசே இன்னும் செக்மெண்டேஷன் டார்கெட்டிங்லாம் சொல்லுவாங்க நம்ம மார்க்கெட்டிங் இது பண்ணும்போது. ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ் யார்? ஆமாம். இப்போ நான் வந்து ஒரு கன்சியூமர் கூட்ஸில் இருக்கிறேன், எஃப்எம்சிஜியில் இருக்கிறேன், இல்லை ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம்னா தென் எவ்ரிபடி நீட்ஸ் டு நோ மை ப்ராடக்ட். ஈவன் டுடே மேபி ரஃப்லி 10% ஆஃப் த க்ரௌட் ஒன்லி ஷுட் நோ மை ப்ராடக்ட். அந்த 10%லேயும் 1% ஒன்லி வில் பி மை டார்கெட். யார் என் டார்கெட்? பில்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ், பிஎம்சிஸ், இவங்க தான் என் டார்கெட். ஓகே. மற்றபடி லைக் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட அட்டென்ஷன் ஜென்ரல் பப்ளிக்கோட அட்டென்ஷன் இஸ் நாட் நீடட். பண்ணணும்னா பண்ணலாம், பட் இஸ் இட் நீடட்? இது நான் வந்து எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்கிட்டையுமே கேட்குறது. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து நீங்கள் பண்ணுற மார்க்கெட்டிங்னால உண்மையான யூஸ் இருக்கா? இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்குறேன். டு யூ நோ ஹூ மேக்ஸ் த கன்வேயர் பெல்ட்ஸ் இன் ஏர்போர்ட்லலாம் கன்வேயர் பெல்ட் இருக்குல்ல? ஆமாம். அந்த கம்பெனி தெரியுமா? இல்லை, நான் இங்கே பிராண்டிங் கூட பார்த்து லைக் நான் போகும்போது நோட் பண்ணுவேன், அது மாதிரி எங்கேயும் நோட் பண்ண ஞாபகம். அவங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-1500 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி. கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவங்க மார்க்கெட் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த லார்ஜ் பிஎம்சிஸ், பெரிய பெரிய வெரி லார்ஜ் கான்ட்ராக்டர்ஸ், ஏர்போர்ட் கட்டுறவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி இருக்குன்னு தெரியணும். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி அவங்க அவங்ககிட்ட போவாங்க. அண்ட் இந்த கன்வேர் போடணுன்றது கவர்மெண்ட் சொல்லாது, இந்த பிராண்ட் யூஸ் பண்ணு கவர்மெண்ட் சொல்லாது. ஓகே. நான் அந்த இப்போ வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த ஏர்போர்ட் கட்டுதுன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், அந்த கம்பெனியில் இருக்க ஆர்கிடெக்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட டைரக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹவு டு தே மார்க்கெட்?
ஓகே. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஆடு போட்டால் நடக்கும்? நடக்காது. ஸோ நீங்கள் ஆனால் அவங்க பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணலாம். அது யாருமே நாங்கள் தான் இந்த இடத்துல நாங்கள் கன்வேயர் போட்டிருக்கோம், உங்கள் சூட் கேஸ் எல்லாமே எங்கள் கன்வேயரில் தான் வருது சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் இஸ் இட் நீடட்? கண்டிப்பாக. ஸோ அதுதான் கேட்டேன், அந்த மாதிரி இருக்கிறவங்கள ரிட்டைன் பண்ணுறதுக்கு ஏதோ ஆக்டிவிட்டி இருக்கான்னு தான் நான் லைக் ஹவ் யூ என்ஷூர் தட் தே வில் சூஸ் யூ ஓவர் அதர்ஸ் மாதிரி தான் கேள்வி இருந்துச்சு என்னோட. சிம்பிளாக இன்னொன்று கேட்குறேன் ஸ்ரீராம். இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட்டை எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த லைட்டோ இந்த மைக்கோ கேமராவோ நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேமரா தெரியும்? கேனன் தெரியும், ஒரு சோனி தெரியும். ஆமாம், கரெக்டாக. ஏன் தெரியும்? ஏன்னா அந்த காலத்தில் தே வாண்டட் டு கிவ் த கேமரா டு த ஜென்ரல் பப்ளிக். அந்த ஜென்ரல் பப்ளிக்கு கொடுத்த 2 பிராண்டு 3 பிராண்டை நமக்கு தெரியும். சரி. பட் அதை தாண்டி எவ்வளவோ கேமராஸ் இருக்குது. அவங்களாம் எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க? அவங்க ஒரு டார்கெட் செக்மெண்ட்டுக்கு மட்டும். இப்போ ஃபியூஜி ஃபிலிம்லாம் இருக்குது. ஃபியூஜி ஃபிலிம் வந்து லைக் இப்போ இங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆமாம், அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கிறவங்க அவங்க ஃபியூஜி ஃபிலிம் சூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. லைக் அப்படி தான் அது ஒன்று. அதே மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ்னால் இன்றைக்கி நமக்கு மை காட் ரோல்ஸ் ராய்ஸா இதெல்லாம், ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் இன்ஸ்டாகிராமில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்க்கறனால நிறைய பேருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் பற்றி தெரியும். அவங்க எங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க? பண்ணுறதில்ல. எங்கே பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜெட் லான்ச்சோட ஈவெண்ட்டில் வந்து ரோல்ஸ் ராய்ஸோட இது இருக்கும். ஓகே. 25 கோடி ரூபா 30 கோடி ரூபா ப்ரைவேட் ஜெட்டு காஸ்ட்னா 5 கோடி ரூபா கார் ஒன்றுமே கிடையாது. ஓகே. அந்த இடத்துல அந்த மார்க்கெட்டுக்கு தே வில் மார்க்கெட். ஸோ வி நீட் டு நோ நம்ம எங்கே மார்க்கெட் பண்ணோன்றது இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்கள் இதை நீங்கள் எப்படி மார்க்கெட் அதான். ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் பில்டர் ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்ஸ் நடத்துறது, ஈவெண்ட்ஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஈவெண்ட்ஸ் அதுதான் டு லான்ச் ஆர் ப்ராடக்ட், ஓகே ப்ராடக்ட் லான்ச், டெக்னிக்கல் எஜுகேஷன், ஓகே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து வி வில் டூ. அதான் மார்க்கெட்டிங்னா இந்த 2 இருக்கும். ஆமாம். அண்ட் ஸ்லைட்லி ஏன்னா இந்த ஹோம் லிஃப்ட் வந்து இன்றைக்கி சென்னையிலன்றதை விட இந்தியாவில் வந்து ரொம்ப பயங்கரமாக பூம் ஆகிறனால என் கஸ்டமருக்கு கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக ரொம்ப டார்கெட்டடான ஆடியன்ஸ்க்கு மட்டும் ஹோம் லிஃப்டோட ஆட்ஸ் போகும். அகேன் தட் இஸ் டிஜிட்டல். இது ப்ரைமரி மோட் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேஷன் த்ரூ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத். உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லுவீங்க, அந்த 10 பேரில் ஒரு 2 பேர் யூஸ் பண்ணி அவங்க இன்னொரு 10 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ அது 10-20 மாறும். ஓகே. தட் இஸ் ஹவ் இட் generally works for any big elevator company also, not just for us. Even if you are the largest company in the country, that is how it works. ஓகே. ஆமாம். ஏன்னா அந்த செக்மெண்ட்குள்ளே அவங்க கான்வர்சேஷனுக்குள்ளே இந்த பிராண்ட் கொண்டு போகிறது தான் கோலாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த சர்வீஸ்லேயும் இருக்கலாம், ப்ராடக்ட் குவாலிட்டிலையும் இருக்கலாம். ஓகே. நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் அந்த விஷயங்கள் பற்றி பேசலாம். ஏன்னா லைக் அதை வந்து அட்ரஸ் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி லைக் அப்புறம் எப்பவுமே சொல்லி காசு இருக்கிறவங்கள கெட்டவங்களா பார்க்குற மாதிரியான ஒரு தாட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. நல்லாவே இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன கண்ட்ரி அர்மேனியாவுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ஹாலிடே போயிருக்கேன் ஒரு 3 வருஷம் முன்னாடி. நீங்கள் ஜீப்ரா கிராசிங் இல்லாமல் கிராஸ் பண்ணிட்டீங்க, இல்லை க்ரீன் லைட் உங்களுக்கு போடாத டைமில் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் உங்களை பார்த்தாங்கன்னா தே வில் ஃபைன் யூ. அந்த நேரத்தில் கார் வந்து உங்களை இடிச்சிச்சுன்னா நீங்கள் தான் காருக்காரனுக்கு பதில் சொல்லணும். இந்தியாவில் கார் மேலே தப்பே இல்லாமல் இருக்கலாம். ஐ எம் நாட் சேயிங் கார் ஓட்டுறவங்க எல்லாருமே தப்பு பண்ணலான்னு, பட் ஒரு சைக்கிளில் வரவங்க வந்து அவங்க மேலே மிஸ்டேக் இருக்கலாம். அவங்க ரெகுலேஷன் பார்க்காம, இல்லை டிராஃபிக் லைட் பார்க்காமலையோ, இல்லை லேனை டப்புன்னு கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கலாம். பட் கார் இடித்தா கார்காரன் தான் தப்பு. தெர் இஸ் நோ இன்வெஸ்டிகேஷன். ஓகே சார் நீங்கள் கார் ஓட்டுறீங்க, நீங்கள் தான் சார் தப்பு. கரெக்டாக. இன்ஃபேக்ட் எனக்கு நடந்திருக்கு. பைக்கில் அவர் ஓட்டிகிட்டு வர்றாரு, அவர் அவ்வளோ ஹீஸ் ஃபுல்லி இன்டாக்சிகேட்டட், அவ்வளோ சரக்கில் இருக்கிறாரு. அவர் கொண்டு வந்து என் மேலே மோதுறாரு. ஆனால் ரோட்டில் எல்லாம் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து என்ன சுற்று போட்டு நீங்கள் தான் இது பண்ணீங்க. கடைசியில் அவரால் நிற்க முடியல, தள்ளாடுற லெவலில் அவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்லவர் வந்து சொல்கிறாரு, ஏப்பா அவர் தானேங்க தண்ணி அடிச்சிருக்கிறாரு, அவர் தானே வந்து இடிச்சிருக்கிறாரு, நீங்கள் எதுக்கு இந்த பையனை போய் திட்டுறீங்கன்னா. இது நடந்தது வந்து நான் ஐ வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் அந்த டைமில். அப்போ இன்னும் சின்ன பையன். ஸோ ஆப்வியஸாக சின்ன பையன் காரில் வந்துட்டான், இவன் மேலே தான் தப்பு. ஓகே 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 ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வேடிக்கையாக இருக்கும். நம்ம காரில் போயிட்டுருப்போம், நம்ம அது வந்து ஒன் வேவாக இருக்கும். நமக்கு எதிரில் வந்து 2 வீலர்ஸ் ஆட்டோஸ் வருவாங்க. நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும், இது ஒருவேளை நம்ம தான் தப்பான ரோட்டில் போகிறோமான்னு. ஸோ பேசிக்காக என்னென்னா, நீ பணம் இருக்குது, நீ தானே இடிச்சா, அப்போ நீ தான் கெட்டவன்ற அந்த ஒரு கல்ச்சர் வந்து இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது.
அதனாலே என்ன ஆகுது, போங்கடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. நான் கரெக்டாக பண்ணாலும் நீ என்ன தப்புன்னு தானே சொல்ல போகிறேன், தென் வை ஷுட் ஐ பி பாதர்ட் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் ஐ வில் டெல் யூ, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் நம்ம என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் நம்மள தான் தப்புன்னு சொல்லுவான், அதுக்கு நம்ம இப்படி செஞ்சுட்டே போகலாம் போடா அப்படின்ற ஒரு அரகண்ட் மென்டாலிட்டி இந்த சொசைட்டி இஸ் ஒன்லி கல்டிவேட்டிங் இட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பேசுறது இல்லை. ஏன்னா பேச போனால் பார்க்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, லைக் யூ டூ ஆர் ப்ரிவிலேஜ் டு டாக் அபவுட் இட் மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ எல்லாம் அந்த ப்ரிவிலேஜுங்கிற வார்த்தை சொல்லும் போது நாங்கள் ஒரு ஃபவுண்டர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, ரேக் டு ரிச் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக தேவை. அப்படி உனக்கு ஸ்டோரி இல்லாட்டாலும் நீ ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஏதாவது ஈவெண்ட்டில் கூப்பிடுறாங்க இல்லைன்னா பப்ளிக்கில் போகும்போது அந்த ரேக் டு ரிச் ஸ்டோரி வந்து கண்டிப்பாக சொல்லணும். அப்போ சொன்னாங்க, ஏன் ப்ரிவிலேஜாக இருக்கவங்க ஒருத்தங்க ஏன் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, எல்லா ப்ரிவிலேஜும் இருந்துகிட்டே ஒரு விஷயம் பண்ணால் என்ன தப்பு, ஏன் கஷ்டப்பட்டு தான் வரணுமா? லைக் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருந்தாங்க சர்வைவலுக்காக, நீங்கள் அதை 10x கொண்டு போகணுன்னு ஒரு க்ரோத்தோட மைண்ட் செட்டோட போகிறீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே அந்த ஸ்டோரி தான் பிடிக்குதே தவிர இது மாதிரி லைக் செகண்ட் ஜென்ரேஷனாக போகிறவங்க ஸ்டோரி வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது இல்லை. சரி, நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பொறாமப்படுறவன் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டான். நான் இது ஓப்பனாகவே எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இவன் திமிரில் பேசுகிறான்னு கூட சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் மை கன்சர்ன். என்கிட்ட இருக்குது, நான் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். அதை தப்பாக யூட்டிலைஸ் பண்ணுறது வேறு. இப்போ என்கிட்ட வந்து இது மாதிரி கார் இருக்குது, நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுவேன், நான் ஜாலியாக நான் வந்து தேவையில்லாததெல்லாம் செஞ்சுட்டு நான் வண்டி ஓட்டுவேன், அது தப்பு. என்கிட்ட இருக்குது, அதனால் நான் அதை வந்து ரைட்டான விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். பாயிண்ட் A டு பாயிண்ட் B எனக்கு போகணும், எனக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும். இப்போ என்னை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாருன்னா தே வில் ஆப்வியஸ்லி பி சீயிங் இவர் எப்படி வராரு, என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி மேனரிசம் இருக்குது. ஆப்வியஸ்லி ஐ ஹேவ் டு பி ட்ரெஸ்ட் வெல், ஐ ஹேவ் டு ஹாவ் அ குட் ஈகோசிஸ்டம் பிஹைண்ட் மீ, ஐ ஹேவ் டு கம் இன் அ குட் அட்மாஸ்ஃபியர். எனக்கு தேவை. நிறைய பேர் சொல்லுவோம், அம்பானி வந்து ஹெலிகாப்டரில் போகிறாரு, அவருக்கு என்ன, அவர் வந்து அவர் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கே ஹெலிகாப்டரில் போகிறாருன்னு. அவர் அந்த 7 நிமிஷத்தில் அவர் ரீச் ஆனால் அவருக்கு என்னெல்லாம் வேலை நடக்குன்றது அவருக்கு தான் தெரியும். எவ்ரி செகண்ட் இஸ் மணி ஃபார் ஹிம். நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் பார்ப்போம், அவர் ஒரு செகண்டுக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, மாதத்துக்கு இவ்வளோ, ஆனுவலி இவ்வளோன்னு. இப்போ எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸில் ஃபார். அதனால அவர் ஹெலிகாப்டரில் போகிறாரு. அவர் ஹெலிகாப்டரில் பார்ட்டி பண்ணிட்டா போகிறாரு? கண்டிப்பாக இல்லை. அவர் ஏன் சீக்கிரம் போகிறாரு? ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு மட்டும் தான் தெரியும். தெரியும். கண்டிப்பாக. நமக்கு எப்படி தெரியும்? இப்போது நான் எல்லார்ட்டுமே சொல்கிறது ஒன்று தான், உனக்கு 10 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு 100 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கலாம், எனக்கு 1000 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கலாம், என்னோட பெரிய ஆளுக்கு 10,000 ரூபாய்க்கு பிரச்சனை இருக்கலாம். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆமாம். ஸோ ப்ரிவிலேஜோடு இருந்து பண்ணுறோம்னா பண்ணுறேன்ல, பண்ணாமல் இல்லைல்ல. ஆமாம், பண்ணாமல் இல்லைல்ல. அதை நான் வந்து இப்போ எங்கள் அப்பா எனக்கு கம்பெனி கொடுத்துருக்குறாருன்றதுக்காக நான் ஆஃபீஸ்க்கே போகாமலையோ இல்லை நான் வேலையே செய்யாமலையோ நான் பாட்டுக்கு ஜாலியாக ஊதாரித்தனம் பண்ணிட்டு சுற்றலைல்ல. அது மாதிரி அப்படி தானே நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்க. இல்லை, ஸோ இன்னொரு ஃபவுண்டர் ஒருத்தாங்க, அவங்க செலிப்ரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே எல்லாத்துக்குமே அந்த கஷ்டப்பட்டு மேலே வந்த ஸ்டோரி தான் பிடிக்கும். நம்ம நல்லா இருக்கிறோன்னு சொன்னால் யாருக்கும் இங்கே பிடிக்கிறது இல்லை, ஒரு ஹேட்டட் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க, பயங்கரமாக ஹேட்டட் காமிக்கிறாங்க. ஸ்ரீராம், நம்ம அந்த கஷ்டப்பட்டு மேலே வந்தோம், அந்த ஸ்டோரிக்குள்ளேயே இருந்தோம், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, நம்ம வெல் செட்டில் ஆகிறோம். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பெரிய எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஹேட்டட் தான் வருதுன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஹேட்டட் காமிக்கிறதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களும் ப்ரிவிலேஜ் தான். இல்லை, தே ஹேவ் இன்டர்நெட், அவங்களுக்கு அந்த டைம் இருக்குது. அந்த டைம் இல்லைன்னா அதான் நான் யோசிப்பேன், நான் நிறைய ஹிட் கமெண்ட் வரும், சில ரீலுக்கெலாம் வரும், கொஞ்சம் அந்த மாதிரியான ரீலுக்கெலாம் வரும். அப்போ நான் யோசிப்பேன், அவங்களுக்கு அந்த டைம் இருக்குது, இது ஒரு பிரச்சனைன்னு பார்த்து டைம் எடுத்து கமெண்ட் பண்ணி அது லூப்பில் கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணி பேசி. இப்போ எல்லாத்துக்குமே ப்ரிவிலேஜ் இருக்குது, ப்ரிவிலேஜ் இல்லாமல் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ப்ரிவிலேஜ் இருந்திருக்கும். லைக் ப்ரிவிலேஜ் இல்லாமல் யாருமே இல்லை. ஆனால் எதனால எல்லாரும் அந்த ப்ரிவிலேஜ் தப்பாகவே சொல்கிறாங்க. லைக் எப்படி சொல்கிறதுக்கு, கஷ்டப்பட்டா ஓகே, கஷ்டப்படாமல் யாரும் வரதில்லை. ஆனால் ஏன் அந்த மாதிரியான ஒரு டாக் மென்டாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது பேசிக்காக ஆண்டர்ப்ரனர்ஸோட ஃபால்ட்டு தான். ராஜராஜ சோழன் என்னைக்கா சொல்லியிருப்பாரா, நான் வந்து கஷ்டப்படாமல் நான் பாட்டுக்கு அப்படியே ராஜா ஆகிட்டேன்னு சொல்லுவாரா? இல்லை. ஏங்க அவர் ராஜானாரு? அது ஜென்ரேஷன் இல்லை, அவர் தாத்தா ராஜாவாக இருந்தார், அவர் தாத்தாவோட தாத்தா ராஜாவாக இருந்தார். ஏன் அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறோம்?
ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்து ஒரு லைன் இந்த இமோஷனல் கோஷன்ட்டை டச் பண்ணால் நம்மளை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், மற்றவனுக்காக பிடிச்சி வேலை செய்யணும்னு நான் யோசிக்கிற ஆண்டர்ப்ரினர் தான் அதை பற்றி யோசிப்பான். பேசிக்காக ஸ்ட்ராங் லீடர் வில் நெவர் பி கன்சர்ன்ட் அபவுட் த நாய்ஸ் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட். ஃபீட்பேக் எடுத்துப்பாங்க, நாய்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, கரெக்டாக. இப்போ ராஜராஜ சோழன் அப்போ ப்ரிவிலேஜ் இல்லையா? கண்டிப்பாக. அவருக்கு இல்லாத ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது. பாஸ் அவர் கண்ணு காட்டி எனக்கு அந்த இடம் வேணும்னா அவருக்கு அந்த டைமில் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் நானும் பார்த்தோமா? அவர் மக்களுக்கும் அவரும் நிறையா செஞ்சார் இல்லையா? இன்றைக்கி அவர் வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ராஜா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ராஜானா ராஜராஜ சோழன். அவரும் ப்ரிவிலேஜோடு வந்தவர் தானே. அப்போ அவரை பற்றி ஏன் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஓகே. ஏன்னா அவர் எங்கேயுமே சொல்லலை, நான் கஷ்டப்பட்டு நான் இப்படி வந்தேன், நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், போருக்கு போனேன், நான் ஜெயித்தேன், வந்தேன். அவர் போருக்கு போகிறதுக்கு அவருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் யார் செட் பண்ணி கொடுத்தா? ஓகே, சரி, அது ராஜராஜ சோழன். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டேல எடுத்துக்குவோம். அம்பானி இஸ் தி ஐடென்டிட்டி ஆஃப் த கண்ட்ரி. பட் ஹூ இஸ் அம்பானி? முகேஷ் அம்பானியா? அனில் அம்பானியா? தீரஜ்லால் அம்பானி இல்லை, இஸ் த ஃபஸ்ட்டு. அவர் கஷ்டப்பட்டார். அவர் இது இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அவரோட முழு பேரே தெரியாது, திருபாயின்னு தான் தெரியும். திருபாயின்றது அவர் கூட இருக்கிறவங்க அவரை வந்து ரொம்ப அன்பாக கூப்பிடுறது. பாய்னா என்ன? அண்ணன். தீரஜ்லால் அம்பானி இஸ் இஸ் ஃபுல் நேம் இஃப் ஐ எம் நாட் ராங். எனக்கு கரெக்டாக எனக்குமே தெரியல, பட் எங்கேயோ ஒரு இடத்துல படித்த ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் எல்லாரும் அவர் எப்படி கூப்பிடுவாங்க? திருபாய் அம்பானின்னு தான் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் திருபாயின்றது அவர் பேர் நினச்சிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை இன்னைக்கு முகேஷ் அம்பானி எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காரு? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் கொண்டு போய் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஹேடாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போது அவருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தனால தானே அவரால் செய்ய முடிஞ்சுது. ஓகே. எத்தனையோ ஃபேமிலிஸ் சொல்லலாம், திருபாய் அம்பானியை விட எவ்வளவோ பெரிய இடத்துல இருந்தோம், இன்றைக்கி ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்கல்ல. ஓகே. அப்படி இருந்தால் ஓகே, ஆனால் வளர்ந்தா தப்பா? ஓகே, ஆமாம். அவங்க அடுத்த வர ஜென்ரேஷன் அதை மேலே கொண்டு போனால் என்ன தப்புமே இல்லைல்ல. அண்ட் இன்னொன்றுங்க, அது அவரோட காசு. என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஐஃபோன் வாங்குகிறேன். என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஒரு நல்ல ஜீன்ஸ் வாங்குகிறேன், ஒரு நல்ல ஷூ வாங்குகிறேன். என் பணத்தில் தானே வாங்குகிறேன், யாரையும் ஏமாற்றி நான் வாங்கலை. ஏமாற்றி வாங்குறது அதெல்லாம் செகண்டரி. எத்தனை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரினர்ஸுங்க இந்தியா விட்டு ஓடி போனாங்க. அதுலேயும் சரி, ஓகே, ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். பட் எத்தனை பேர் வந்து எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் ஹேவ் யூட்டிலைஸ் த ஃபண்ட்ஸ் ஆஃப் த ஜென்ரல் பப்ளிக் எடுத்து பேங்க்ரப்சி ஃபைல் பண்ண கம்பெனிங்க எத்தனை பேர்? ஆமாம், நிறைய இருக்காங்க. அப்போ ஏன் அதெல்லாம் அவங்க ஃபெயில் ஆனால் தே ட்ரைட் அண்ட் ஃபெயில்டு? அதுதான் சொன்னான்ல, ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, கஷ்டப்பட்ட பிரச்சனை இல்லை. அந்த ஃபவுண்டர் அழகாக சொன்னார், நம்ம ஓரளவுக்கு நல்லா வரோன்னு தெரிஞ்சால் எல்லாம் ஹேட்டட், அவ்வளோ ஹேட்டட் ஸ்ரீராம்னு சொன்னார். அது ஏன் அந்த மாதிரின்றது எனக்கு தெரியல. அது ஜென்ரலி வந்து என்னென்னா, இந்த ஆண்டர்ப்ரினர்ஸ் அந்த இமோஷனல் கோஷன் டச் பண்ணுறதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க, நாங்கள் வந்து ஒரே ஒரு தட்டு தான் எங்கள் வீட்டில், நாங்கள் ஹாஃப் சப்பாத்தி தான் சாப்பிட்டோம். அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி கொடுக்கணுன்றதுக்காக சேயிங் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஓகே, அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. பட் எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் அது வந்து பேக் ஃபயர் தான். கண்டிப்பாக. அண்ட் லிட்ரலாக ஒன்று சொல்லட்டுமா? இப்போது நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எவ்ரி டே ஃபார் 36 days 37 days நான் வந்து 2 மணி நேரம் தான் தூங்கினேன். என் ஃபேமிலியில் எல்லாருக்கும் தெரியும், என் கம்பெனியில் எல்லாருக்கும் தெரியும், அந்த கஸ்டமருக்கும் தெரியும், அந்த ஆர்கனைசேஷனில் இருந்தவங்களுக்கு தெரியும், பிஎம்சியில் அவங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்ரிடே 2 hours தான் தூங்கினேன். மார்னிங் 4 AM சைட்டில் இருப்பேன், நைட்டு 12 மணி வரைக்கும் சைட்டில் இருப்பேன். 3 ஷிஃப்ட்டு என் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. தே வில் ஆல் ஃபினிஷ் தேர் ஷிஃப்ட் அண்ட் கோ பேக் ஹோம், டேக் ரெஸ்ட், கம் பேக். நான் அங்கே தான் இருந்தேன். ரைட்டா? ஸோ இந்த 2 மணி நேரம் நான் வேலை செஞ்சுட்டு வரும்போது, அப்போ நான் ஹார்ட் ஒர்க் நான் பண்ணலையா? இப்போ நான் இதை வந்து எங்கள் கம்பெனியில் வந்து அந்த டைமில் ஒரு க்ரைசிஸ்ஸு, வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் வந்து காலையில் 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஹீட்டில், அந்த சன்னில், 11 மாடி பில்டிங்கு, ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30 வாட்டி பேஸ்மெண்ட்லேருந்து 11th floor வரைக்கும் நானே நடப்பேன். போய் நாங்கள் அப்படி செஞ்சு இந்த ப்ராஜெக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இது எப்படி இருக்குது? அதையே நான் வந்து ஆமாம், மை ஸ்டாஃப் ஆர் ஒர்க்கிங், ஒரு 3 ஷிஃப்ட் அவங்க ஒர்க் பண்ணாங்க. நான் 2 hours வரைக்கும் தாங்க எனக்கு ரெஸ்ட்டு. நான் சைட்டுக்கு 4 மணிக்கு இருப்பேன், நைட்டு 12 மணிக்கு தான் நான் வீட்டில் இருந்தேன். வீட்டுக்கு கிளம்பவே செய்வேன். வீட்டுக்கு வரதுக்குள்ளே 12:30 ஆகும். திருப்பி 3:30க்கு எழுந்திரிச்சு நான் சைட்டுக்கு போனோம். இது எப்படி இருக்குது? ஓகே.
அதே சுஜய் தான். இதை சொன்னால் மக்களுக்கு பிடிக்கும். அகைன் இட் இஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டிங். ஓகே, இமோஷனை டச் பண்ணுறேன்ல. ஓகே, அந்த கன்சியூமருக்கு பண்ணுறவங்க லைக் கன்சியூமர் ஃபோக்கஸ்டாக யாராக இருந்தாலுமே அகைன் ஸ்டோரி டெல்லிங், ஹவு யூ டெல் த ஸ்டோரி. உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நம்ம உண்மையாக இருக்க வேண்டான்றது அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இட் இஸ் அகைன் உங்களோட ஜென்ரல் பர்செப்ஷன். உங்களுக்கு அதை அப்படி போர்ட்ரே பண்ண வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணாதீங்க. பட் ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் இட். என்ன நிறைய பேர் எங்கள் ஸ்கூலில் இருக்கும்போதே வந்து சொல்லுவாங்க, உனக்கு என்னடா அப்பாவோட கம்பெனி. ஆமாம் இருக்குது, ஆனால் நான் அதை என்ன பண்ணுறேன் அதை வச்சுன்றது தான் பண்ணுறேன். ஆமாம், அது நெக்ஸ்ட் கொண்டு போகிறோமா இல்லாமாக்குறோமாங்கிறது தான் விஷயம் இல்லை. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து டேலண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ட்ரைவே பண்ண முடியாது. ஓகே, இவ்வளோ டைம் எல்லாம் சான்ஸ் முடியாது. அதாவது நான் சொல்லுவேன், நான் பண்ணுறதுல 50% கூட என்னோட பியர்ஸால் பண்ண முடியும். என் பியர்ஸ்னால் என் கூட படித்த பசங்களால் எனக்கு பண்ண முடியும். தே கேனாட் ஹேண்டில் த அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தட் ஐ ஹேண்டில். எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. ஹீ இஸ் அ ப்ரொடியூசர், ராதர் ஹி வாஸ் அ ப்ரொடியூசர். அவருக்கு வர நம்பர் ஆஃப் கால்ஸ், அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், பெயின் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நான் வந்து ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் எப்படிண்ணா நீங்கள் இப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, ஹவ் ஆர் யூ ஏபிள் டு டூ இட் அண்ணா அப்படின்னு. பண்ணாமல் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது சுஜய்ன்னு கேட்டார். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது சுஜய்? அவரை நம்பி அந்த யூனிட்டில் ஒரு 600 பேர் வேலை செய்கிறாங்க. அவர் கை விட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? சம்மோன் அதை வந்து அவங்க விட்டு தே ஹேவ் டு ஆங்கர் பண்ணுறாங்கல்ல. இப்போ என்னை நம்பி இத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் நாளைக்கு மார்னிங் நான் எழுந்திரிச்சு இல்லை நான் இதுக்கு மேலே நான் செய்கிறதா இல்லை அப்படின்னா அந்த 100-150 ஃபேமிலிக்கு உத்தரவாதம். வேறு கம்பெனிக்கு போவாங்க, அவங்க வேறு இடத்துல வேலை செய்வாங்க, எல்லாம் ரைட்டு. பட் அந்த ஒரு பேனிக் ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கணும்ல. அப்போ இமேஜின் லார்ஜர் ஆர்கனைசேஷன்ஸ், லார்ஜர் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே, இப்போது அதாவது சில ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க, அவங்க அப்படி கஷ்டப்பட்டாங்க வந்துட்டு இன்றைக்கி $1 பில்லியன் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு பிடிக்கும். ஆனால் அவன் $1 பில்லியன், அவன் பணக்காரன், பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் தேர் ஓகே. பணம் சம்பாதிச்சிட்டாங்களா அவங்க பேட் பீப்புளாக எப்படி மாறுறாங்கன்றது எனக்குமே அதை டீகோட் பண்ணணும். பட் அந்த ஸ்டோரி சொல்கிற விதம் தான் நான் சொன்னது தான். அதே ஸ்டோரி வந்து ரொம்ப இமோஷ்னலான, அப்படி கஷ்டப்பட்டாங்க, கல் மண், நான் ஒரு வேளை தான் சாப்பிட்டேன், அப்படி இருந்து நாங்கள் வந்து கஸ்டமருக்கு நாங்கள் அந்த இதை கொடுத்தோன்னு சொல்கிறது ஒரு விதம். நான் இந்த வேலையை எடுத்துட்டேன், செஞ்சு முடிக்க வேண்டியது என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு நான் சாப்பிட்ணும், தூங்கணும், அதெல்லாம் செகண்டரி. முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக. இதை நான் எப்படி சொன்னேன்னா அவன் திமிரா பேசுகிறான், பணக்கார திமிரில் பேசுகிறான், இன்னொரு வார்த்தை விட்டுருவாங்க. ஆமாம், லைக் எண்ட் ஆஃப் த டேல அது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எப்படி கன்வே பண்ணுறோங்கிறது தான். ஜஸ்ட் நேற்று நான் வந்து என்னோட ஒரு சைட் சூப்பர்வைசர் ஒருத்தருக்கு வந்து நான் சைட்டில் இருக்கிறேன், ஐம் கிவிங் ஹிம் அன் அட்வைஸ். சைட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆப்வியஸாக இருக்கும். அது எல்லா சைட்லையும் என்ன பிரச்சனை இருக்கும்னா, ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் சூப்பர்வைசர்ஸ்குள்ளால் இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டரோட சூப்பர்வைசருக்கும், பிஎம்சி சூப்பர்வைசருக்கும், லிஃப்ட் சூப்பர்வைசர், ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அல்டிமேட்லி வி ஹேவ் டு கெட் த ஜாப் டன். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் முடியும். இவர் வந்து ஒரு பர்டிகுலர் டிராயிங்கை வந்து, இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க, யூ டோன்ட் ஹேவ் எனி சிவில் பேக்ரவுண்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணத்தை போடுறீங்க, வீடு கட்டுறீங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து டிராயிங்கை கொண்டு வந்து காட்டி நீங்கள் சைன் போடுங்க சார், நீங்கள் தானே ஓனர்னு சொல்லி உங்ககிட்ட சைன் வாங்கினேன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட ஒரு சிவில் இன்ஜினியருக்கு புரிகிற அளவு உங்களுக்கு புரியாது. ஆமாம், லைக் ஆப்வியஸாக ட்ரஸ்ட்டில் தான் கையெழுத்து போட்டு முடிப்போம். அப்போ சிவில் இன்ஜினியர் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட சைன் வாங்கலை, நீ ஓனர்கிட்ட தானே சைன் வாங்கினேன், இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் வைக்கிறது நீ அப்போ அவர்கிட்டே போய் கேட்டுக்கோ, அவரே பெர்மிஷன் கொடுக்க சொல்லு, நான் இங்கே உடச்சி கொடுக்கணும்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன கேட்பார், சார் எனக்கு என்ன சார் தெரியும், நீங்கள் அவர்கிட்ட தானே சார் பேசியிருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, எஸ் ஆப்வியஸ்லி ஹீ இஸ் த பேயிங் கஸ்டமர், அவரோட கன்சென்ட் இருக்கணும், செய்யணும். ஆனால் யார் நமக்கு இதை செஞ்சு கொடுக்க போகிறான்? அந்த பின்னாடி இருந்த இன்ஜினியர், கொத்தனார், இவங்களாம் தான் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறாங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு புரிஞ்சபடியும் நீ நடந்துக்கணும் தான் தம்பி அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் அல்டிமேட்லி எவ்ரி திங் பாயில்ஸ் டவுன் டு ஹவ் யூ ஆர் கீப்பிங் எவ்ரிபடி ஹாப்பி. ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அந்த இசிஇ ப்ளஸ் எம்பிஏ தட் ட்ரிப்ளி ஓகே, ரொம்ப ட்ரிப்ளி பசங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ஓகே, ட்ரிப்ளின்றது வந்து இட் இஸ் அன் இமோஷன், இட் இஸ் நோ லாங்கர் அ டிகிரி ஃபார் அஸ். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் உங்கள் எஜுகேஷனுமே நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்க எம்பிஏ வீட்டில் லண்டனில் படிக்க வச்சாங்கன்னு. ட்ரிப்ளி ப்ளஸ் எம்பிஏ லைக் நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை இதை பார்த்துக்கணுங்கிற பிளான் வீட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சா, ஃபோர்ஸ்டா? அதாவது அப்பா ஒரு விஷயத்தில் ஹி வாஸ் வெரி கிளியர், படித்து முடிச்சுட்டு தான் ஆஃபீஸ்க்கு வரணும்.
அதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த ஆஃபீஸில் வந்து கணக்கு பார்க்குறது, இந்த வேலையை பார்க்குறது, லீவ் நாளில் வந்து உட்காந்து செய்கிறது, அதெல்லாம் நீ செய்யவே கூடாதுன்றதுல வந்து அவர் ரொம்ப ரொம்ப லைக் யூ ஹேட் அதர் பிளான் ஆர் இட் வாஸ் ஃபோர்ஸ்டா? இல்லை நான் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து அதில் ரொம்ப கிளியராக இருந்தார் அப்பா. நான் வருஷத்தில் ஒரே நாள் மட்டும் நான் ஆஃபீஸ்க்கு போவேன், இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு. ஏன்னா அது வந்து வேறு அகெயின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுற கம்பெனி, ஹெவி லெபோரியஸ் ஒர்க் இருக்கும். அதனால் அந்த ஆயுத பூஜை செலிப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் ஆஃபீஸில். அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஐ கேன் கோ டு ஆஃபீஸ். ஏன்னா ஃபேமிலியே போவோம், நான் மட்டும் இல்லை, அம்மா நான் தம்பி எல்லோரும் போவோம். அப்போது அப்பாவோட சேரில் வந்து என்ன தான் உட்கார வைப்பார் சின்ன வயசுலேருந்து. ஸோ வில் சே, இது உன் கம்பெனி, நீ தான் பார்த்துக்கணும், உனக்கு அப்புறம் தான், எனக்கு அப்புறம் நீ தான் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து அந்த ஒரு சின்ன வயசுலேயே உள்ளே போட்டார். ப்ளஸ் எனக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரே ஒரு ஆஸ்பிரேஷன், ஒரே ஒரு பேஷன், ஒரே ஒரு கோல் தான், காசு சம்பாதிக்கணும், கரெக்டான வழியில் காசு சம்பாதிக்கணும், இவ்வளோதான். வேறு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசில் என்ன கேட்டால் நான் அப்போவே சொல்கிறது வந்து ஐ வாண்ட் டு பி த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு. அறியா வயசு நமக்கு அப்போ இந்த இன்வெஸ்டரு இதெல்லாம் தெரியாது, நமக்கு எப்படி இவ்வளோ $1 billion அந்த கணக்கு கூட தெரியாது. நான் சொல்கிறது 5 வயசு 6 வயசில். ஸோ த பேஷன் வாஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மேக்கிங் மணி அண்ட் ஐ வாஸ் கிவன் அ பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு ஃபோர்ஸ் பண்ணதுன்னு இல்லை, நான் 8th standard முடிவு பண்ணது. ஓகே, ஐ வில் பி டூயிங் ட்ரிபிள் இ. நான் ஐ வில் ஆப்வியஸாக அது ஏன் யூகே அப்படின்ற லண்டனில் படித்தன்றதா ஐ ஸ்டடிட் இன் கார்டிஃப். அது லண்டன்லேருந்து ஒரு 2.5 hour drive. இட் இஸ் இன் வேல்ஸ். ஸோ இட் இஸ் another country, smaller country, part of the United Kingdom. ஓகே. ஸோ யூகேயில் படிக்கணுன்றது வந்து அது ஏன் வந்துச்சுன்றதுக்கு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆன்சர். இது மாதிரி லண்டனில் படிக்கணும். ஆனால் பிஇ எம்பிஏன்றது வந்து 8th ஐ வெரி கிளியர்லி ரிமெம்பர். 8th வந்து என் மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஓகே. எங்கள் அப்பா கிட்ட அம்மாட்ட கூட நான் போய் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து என்னை லண்டனில் வைக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி கூட ரொம்ப கிடையாது. இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து எனக்கு லண்டனில் படிக்கணும். ஓகே. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி வந்தது கிடையாது, எனக்கு இதுதான் பண்ணணுன்ற ஆசை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து மேபி அந்த இமோஷனல் கோஷன் கூட ஒர்க். இது உன் கம்பெனி, நீ தான் பார்த்துக்கணும்னு அவங்க சொன்னது ஏதாவது மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சான்றது தெரியாது. பட் பிடிச்சி நான் இதுதான் செய்யணுன்றதுக்காக ட்ரிபிள் தான் படிக்கணும், ட்ரிபிள் படித்தா தான் வந்து கம்பெனி நடத்த முடியும், அதுக்காக தான் ட்ரிபிள் படித்தது. அண்ட் ஆப்வியஸாக அந்த யூகே எம்பிஏ மேனேஜ்மெண்ட், அது எம்பிஏன்றது வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அது வந்து ஒரு கனவு. ஓகே, படிக்கணும், அங்கே வெளியே போய் பண்ணணுன்ட்டு. ஓகே ஓகே ஓகே. ஸோ பாஸ் சன்னு லைக் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போவீங்கன்னு. அப்போ லைக் பாஸ் சன்னு சொல்லிட்டு ஒரு பேம்பரிங்கோ ஒரு கைண்ட் ஆஃப் திங் இருக்கும் அங்கே அந்த ஹைராக்கில் எல்லாமே. டு பிகம் அ பாஸ் அட் சம் பாயிண்ட் இருக்கும்ல. அப்போ அந்த டைம் ஒர்க் பண்ணவங்க இன்னும் வெளியே ரிட்டைன் இல்லை. ஸோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? லைக் இஃப் யூ ஆர் கமெண்டிங்னு சொல்லலை, இஃப் யூ டெல்லிங் சம்திங், யுவர் ஒப்பீனியன் வைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ், நீங்கள் லைக் ஸ்ட்ரைட் டு த பிஸ்னஸில். ஸோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லும் போது தே வில் ட்ரை டு கண்ட்ரோல் யூ இன் சம் வேவா. லைக் அப்பாவுக்கு சொல்லலை, த பீப்புள் லைக் நெக்ஸ்ட் டு ஹிம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நான் வந்து கம்பெனி ஓனர் பையன், அதனால் நான் வந்து உட்காந்தோடனே நான் சொல்கிறது எல்லாருமே கம்பெனியில் கேட்க மாட்டேன். சத்தியமாக மாட்டாங்க. ஆர்கனைசேஷனல் பாலிட்டிக்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதுதான் கேட்டேன். வெதர் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் ஆர் அ செகண்ட் ஜென்ரேஷன் ஆர் தேர்ட் ஜென்ரேஷன் ஆர் யூ ஆர் இன் அ பிக் கார்பரேட், ஆர்கனைசேஷன் பாலிட்டிக்ஸ் புரியலைன்னா நடக்காது ஒரு வேலையும். ஓகே ஓகே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே இவ்வளோ நான் இப்போ பேச மாதிரி ஓப்பனாக யாருமே சொல்ல மாட்டாங்க. என் கம்பெனியில் இருக்கிறவங்க என்னையே குத்துவாங்கங்க. அதாச்சும் ஐடி கம்பெனியில் வந்து டிஎல் குத்துறது, டீம் மெம்பர் குத்துறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாஸே குத்துவான். அது மாதிரி கேரக்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, ராஜாவை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ராஜா ஆகணும்னு பார்ப்பாங்கன்னு. ஆமாம், அது ராஜா காலத்தில். இன்னைக்கு எப்படின்னா எப்படி கவுத்து விடலாம், இவன் சொல்லி நான் என்ன கேட்குறது, அதான் கேட்டேன். அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இவன் நான் சின்ன பையன், இவன் யார் வந்து என்கிட்ட சொல்கிறது, அந்த மென்டாலிட்டிலாம் இருக்கும். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ளே பை இட். ஓகே. when there are two people involved, there is politics. I'm a firm believer of that. இது யார் சொன்னால் சொல்லலைன்னா எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்லுவேன், 2 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகும். பாலிடிக்ஸ்ன்றது நம்ம போய் ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, புரியுது. மேனிப்புலேட்டிவ், எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம், நம்மகிட்ட தப்பான அட்வைஸ் கொடுக்கலாம், நம்ம தோக்கணுன்றதுக்காக. அவங்களுக்கு என்ன வந்தது, தோத்தா நான் தானே தோக்குறேன், கம்பெனி தானே தோக்குது, அவங்க அடுத்த கம்பெனி போகலாம். இல்லை ஏதோ ஒரு இதில் நான் வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கலாம், திட்டிருக்கலாம், இது ஏன் இப்படி பண்ணிங்க நான் கேள்வி கேட்டிருக்கலாம்.
அப்போது எப்படி நம்மளை ஒரு இடத்துல இழுத்து விடலான்றது பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் சிலவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த பையன் வந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், இவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க, என் கம்பெனியில் இருக்கிறாங்க. என்னை ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸ்கூலில் நான் படிக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் அந்த வயசில் இருக்கும்போது என்னை கொண்டு போய், ஏன்னா அப்பா ரொம்ப பிஸியாக இருக்கலாம், காலைல வேறு எங்கேயாச்சும், இவங்க வந்து வீட்டில் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் விட்ட ஸ்டாஃபும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் இன்றைக்கும் அண்ணான் தான் கூப்பிடுவேன். ஓகே. அவங்க பேர் சொல்லியோ அவங்க டெசிக்னேஷன் சொல்லியோலாம் கூப்பிடுறது கிடையாது, அண்ணான் தான் இன்றைக்கும் கூப்பிடுவேன். இன்னும் ஈவன் அவங்கள நான் வந்து ஒரு 1000 பேர் முன்னாடி நான் அட்ரஸ் பண்ணுறேன்னா கூட அவங்கள அண்ணான் தான் கூப்பிடுவேன். ஓகே. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கலாம், தே வில் ஆல் பி இன் அ மச் மோர் ஹையர் போஸ்ட். அப்போ கூட இவங்கள அண்ணான் தான் கூப்பிடுவோம். அந்த ஒரு இதுவும் இருக்கும். சிலவங்க வந்து நம்மளை எப்படி குத்துறதுன்னு பார்ப்பாங்க, சிலவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஓகே. அண்ட் இந்த குத்துறவங்க இல்லைன்னா ஆர் ராதர் இந்த 2 கேரக்டர்ஸுமே நமக்கு தேவை. ஓகே. டு கீப் திங்ஸ் ஃபார்வர்ட். ஆமாம். அப்போ தான் நம்மளாலையும் ஈவன் வி வில் பிகம் ஸ்மார்ட். அண்ட் யோசிக்கிறது வந்து நம்மளோட அந்த தாட் ப்ராசஸே எக்ஸ்பேண்ட் ஆகிறது எப்போனா இந்த குத்துற கும்பல் இருந்தால் தான் நம்ம வந்து இன்னும் கேர்ஃபுல்லாக யோசிப்போம். ஓகே. அண்ட் அதனால செகண்ட் ஜென்ரேஷனாக வந்தனால வந்து எல்லாமே ஈஸியாக இருக்குன்றது கிடையாது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தப்பான அட்வைஸ் கொடுத்து உங்களை எப்படி நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்க வைக்கலாம், அதுவும் பார்ப்பாங்க. நிறையா நடக்கும். நிறையா நடக்கும். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காம்பனண்ட்டே தேவைப்பட்டிருக்காது, உங்களுக்கு டெக்னிக்கலி தெரியாது, இல்லை டெக்னிக்கலி இந்த ப்ராடக்ட் வேணுமா வேணாமான்னு ஜட்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டி ஆப்வியஸாக நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் இருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இன்றைக்கி உனக்கு வேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே தப்பான அட்வைஸ் கொடுத்துட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் த டே மை சிக்னேச்சர் வில் மேட்டர். அந்த ஒரு பிஓலையோ இல்லை ஆத்தரைஸ் பண்ணுறதுலையோ அதுலையாது எங்கே போவோம் ஃபைனலாக டெஸ்கில் அங்கே போய் நிற்கும் போது சுஜய் சார் தான் சார் சொன்னார் போட சொன்னார் அப்படின்றப்பலாம். அந்த விதத்தில் எங்கள் அப்பா வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறார். ஹீ வில் ஆஸ்க் யார் சொல்லி அவர் போட்டார்னு கேட்பார். ஓகே. அந்த மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்குமே வந்து இந்த ஆர்கனைசேஷன் பாலிடிக்ஸ்லாம் ஹீ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஹீ இஸ் அண்டர்ஸ்டுட். லைக் அங்கே தான் வந்திருக்காங்கல்ல, லைக் பேஸ்லேருந்து தான் வந்து பேஸ்லேருந்து வந்தனால அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர் கேட்பார், நீ சொல்லாமல் அவர் ஏன் சைன் போட்டார்? ஓகே. நீ கேட்டியா, நீ சொன்னியா, நீ அட்வைஸ் பண்ணியா? முதல்ல வந்து இது ஆஸ் அ ரோல் ஆஃப் அன் அட்வைசர் உன் வேலை என்ன? ஆமாம். இது பண்ணலாமா வேணாமான்றதை நீ அவர்கிட்ட சொன்னியா? நீ சொல்லிட்டும் அவர் செஞ்சாரான்னு கேட்பார். அப்போ என்னையும் கூப்பிட்டு விடுவார், சார் வந்து இது மாதிரி சொல்கிறாப்புல, இது மாதிரி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமும் நீ செஞ்சியா, ஏன் செஞ்சான்னு கேட்பார். எடுத்தோன்னே கத்த மாட்டார், கத்துவார், அது வேறு. ஆனால் அதெல்லாம் வீட்டில் நடக்கும், ஆஃபீஸில் நடக்காது. வீட்டில் வந்து வச்சு செய்வார் எங்கள் அப்பாவும். ஆனால் இங்கே வந்து ஏன் செஞ்சேன்னு கேட்பார். அப்போ 9 out of 10 டைம்ஸ் வந்து இவங்க எனக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க டியூரிங் த இனிஷியல் டேஸ். பட்டு நமக்கும் புரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காரும் போதே வந்து அந்த பாலிட்டிக்ஸோ அந்த ஒரு அந்த என்ன சொல்ல கன்னிங்னஸோ தெரிஞ்சு வந்து உட்கார முடியாது, அனுபவத்தில் தான் அது வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் இருக்கும்போது தி அமௌண்ட் ஆஃப் கன்னிங்னஸ் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் பாலிட்டிக்ஸ் தட் யூ ஹேவ் டு டீல் வித் இஸ் வெரி 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 லார்ஜ். ஓகே. அது ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு டீம் ஆஸ்பிரேஷனில் பில்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அதை விட வேறு மாதிரி இருக்கும் அது. சரி. அண்ட் அதுக்கு வந்து அவங்களையும் நம்ம முழுக்க குத்தமும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் கம்பெனி மேலே ஒரு பற்று இருக்கும், ஒரு லைக்கிங் இருக்கும். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து இவன் நான் இத்தனை வருஷம் இந்த கம்பெனிக்காக நான் செஞ்சு நான் இதை கொண்டு வந்திருக்கேன், இவர் வந்து ரேடிக்கலாக ஒரு ஐடியா சொல்கிறாரு. என் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க ஏன் முன்னாடி வந்து நின்று என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் வந்தப்போ எங்களுக்கு வந்து உங்களை பிடிக்காது சார், ஆனால் நவ் எஸ் சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நவ் வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் யூ. ஓகே. அது ரியாலிட்டி தான். ரியாலிட்டி. ஒருத்தர் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போகிறார், ஃபார் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போகிறாரு. அவர் போகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி ஒரு சைட்டில் ஒரு இஷ்யூ, நான் தான் இறங்கி சைட்டில் ஒர்க் பண்ணி ஐ எம் ரிசால்விங் த இஷ்யூ. சைட்டில் சர்வீஸ் நான் தான் பண்ணுறேன் அந்த லிஃப்ட்டை. நாங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு சைட்டுக்கு போயிருப்போம். நான் வந்து நைட்டு ஒரு 9 மணி வரைக்கும் சைட்டை விட்டு வெளியில் வரேன். தண்ணி குடிக்க கூட நான் வெளியில் வரல. நான் வரலன்ட்டு என் கூட இருக்க 2 பேரும் வெளியில் போகல, அவங்களும் சாப்பிடல. அண்ட் இட் ஸ்கிப் மை மைண்ட் தட் நான் வந்து லஞ்சு சாப்பிடல, டீ குடிக்கல, இது எல்லாமே என் மைண்டை விட்டு போயிடுச்சு. ஏன்னா இஷ்யூ அரெஸ்ட் பண்ணோன்னு அப்பா வந்து ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. சரி இவங்கெல்லாம் வந்துட்டுன்ட்டு நான் சைட்லேருந்து ஒரு 8:30 ஈஸியாரில் பாலவாக்கமில் தான் ஒரு சைட்டு, ஒரு 8:30 போல் நான் சைட்லேருந்து நான் கிளம்பி நான் வந்துட்டேன் வீட்டுக்கு ஒரு 9:30க்கு.
ஒரு அப்பா வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஒரு 10:30 ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்டாஃப் அவங்களும் வந்துட்டு அப்பா வாண்டட் டு கெட் ஃபீட்பேக் என்னென்னாச்சு. நான் வந்துட்டேன் சைட்டுக்கு, வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போது இந்த ரிசைன் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் போய் எங்கள் அப்பாட்ட இருந்து, சார் நான் ஐட் லைக் டு கால் பேக் மை ரெசிக்னேஷன், இது மாதிரி சார் வந்து இது மாதிரி பண்ணுவார்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து சைட்டில் வந்து வேலை செஞ்சு செய்வார்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஐட் லைக் டு கண்டினியூன்னு இதை அவர் சொல்லி 8 வருஷம் ஆச்சு. அவர் இன்றைக்கும் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஓகே, நான் அந்த ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, மறுபடியும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன், யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், ஆர் ராதர் நாட் ப்ரூவ் யுவர் செல்ஃப், ப்ரூவ் யுவர் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் யுவர் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் டு ஹூவர் இஸ் ஒர்க்கிங். அதே நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டர்னு வச்சுங்களேன், அவர் ஃபவுண்டர், அவ்வளோதான். அவர் ரைட்டோ தப்போ அவர் சொன்னதை செஞ்சுட்டு போ. ஓகே, ஸோ எப்படி நம்ம டீமுக்கு நம்மளும் ஹோப் கொடுத்தாகணும், கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட்டும் கொடுத்தாகணும். ஈவன் அந்த ட்ரஸ்ட் எல்லாமே நம்ம ஃபேமிலி ரெடி பண்ணி வச்சுருந்தாலுமே செகண்டாக யூ ஹேவ் டு ப்ரூவ் தம். ஆமாம், ஓகே, ப்ரூவ் தெம், நாட் ப்ரூவ் மை செல்ஃப், பட் ப்ரூவ் மை கேப்பபிலிட்டி டு தம் இன் டெக்னிக்கல் as well as a leader. ஓகே, I have to prove. ஓகே, இல்லைன்னா we will never be able to get support from people who are working for us. நடக்காது. அப்போ லைக் வெளியே இருந்து பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை செகண்ட் ஜென்ரேஷன்? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அது நீங்கள் ஓட்டுற கார்லேருந்து நீங்கள் போய் உட்கார்ற சீட்டு வரைக்கும் உங்களை வந்து சுற்றி பார்க்குற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் யூ ஹேவ் டு பி டபுள்லி கேர்ஃபுல் ஆல்சோ. நாட் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சுருவாங்கன்ட்டுல, நம்மளை வந்து எங்கேயாச்சும் இழுத்து விட்ருவாங்களோ, இல்லை நம்ம பண்ணுற இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்பா ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்பார், அதை நம்ம மாற்றி பண்ணும்போது பேசிக்காக சிம்பிள் ஸ்ரீராம், நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டர், இஃப் யூ லூஸ் மணி, நீங்கள் ட்ரை பண்ணி லூஸ் பண்ணீங்க. இஃப் ஐ லூஸ் மணி, அப்பா காசை வீணாக்கிட்டான். எக்ஸாக்டாக, இவ்வளோதான் சிம்பிள் அண்டர்லைங் ஃபேக்ட், இவ்வளோதான். ஓகே, நான் பண்ணால் முயற்சி, நீங்கள் பண்ணால் தவறு, ஊதாரித்தனம். ஓகே, 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 ஓகே. ஸோ இந்த லைக் நீங்கள் சொன்னீங்களா, தப்பு பண்ணால் அதை இப்படி எடுத்துப்பாங்க. அண்ட் யாருமே வந்து தப்பு பண்ணணும்னு நினச்சி தப்பு பண்ண போகிறது கிடையாது. கரெக்டாக. இப்போ எனக்குமே வந்து என் கம்பெனியை வந்து கீழே தள்ளி விடணுன்ற என் நோக்கமே இருக்காது. எனக்கு வந்து அதை பெருசாக்கணுன்ற நோக்கத்தில் தான் நான் வருவேன். பட் ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனருக்கு இருக்கிற சப்போர்ட் சிஸ்டமில் 50% தான் எனக்கு இருக்கும். ஓகே, அந்த 50% எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். அண்ட் தென் ஒன்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஷோ யுவர் கேப்பபிலிட்டி, அப்போது வரும். அதாவது சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஒரு லீடராக இருக்கும்போது வந்து நீங்கள் கும்பலை நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்க முடியாது, கும்பல் உங்களை பிடிச்சி வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு லீடர் ஆக முடியும். அந்த மாதிரி தான் இங்கே கம்பெனிலையுமே உங்களை பிடிச்சா அவங்க வந்து தே ஹாவ் டு கம் டு யூ. நீங்கள் போய் அவங்கள இழுத்துட்டு வர முடியாது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனருக்கு ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனரை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த தப்பு பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு. ஸோ ஆப்வியஸாக இப்போ டேடி இருந்தாலும் நிறைய தப்பு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆப்வியஸ் தப்பு இந்த சென்ஸ் நிறைய லேர்னிங்ஸ் இருந்திருக்கும், அதுக்கான டைம் இருந்திருக்கும், அதுக்கான சப்போர்ட் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அது மொத்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இனிஷியல் ஃபேஸில் அது பார்க்காம நீங்கள் அந்த பாயிண்டில் வந்திருக்க மாட்டீங்க. லைக் 10 years ஆகிடுச்சு. இனிஷியல் அந்த 1 year 2 yearsல அந்த மாதிரி தப்பு நடக்கும்போது லைக் ஹவு வாஸ் யுவர் டேட் ரியாக்ஷன் ஆன் தட்? லைக் நான் ஒழுங்காக தான் பண்ணிகிட்டு இருந்தேன், பொறுப்பு கொடுத்தேன் மாதிரி இருந்துச்சா, இல்லைன்னா அந்த மாதிரி சினாரியோ இல்லையா அந்த 2 வருஷத்தில்? சரி, அது டிபெண்ட்ஸ். 2 சினாரியோமே நடந்திருக்கு. சரி பரவாயில்ல விட்றா பண்ணுறா அப்படின்றதும் இருக்கும். சில இடத்துல பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, அது டிபெண்ட்ஸ் என்ன அவரோட, ஏன்னா அண்ட் அது வந்து அந்த சிச்சுவேஷன்னு டிபெண்ட்னு சொல்ல மாட்டேன், அவரோட மைண்ட் செட் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்குன்றது இருக்குது. பிகாஸ் he has to handle a lot more pressure இல்லையா? அப்போ அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற டைமில் அவர் எப்படி வெண்ட் அவுட் பண்ணுறாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றத பொறுத்தும் இருக்கும். சில டைம் சில தப்பு பண்ணிட்டு நான் வந்து பயந்துகிட்டே இருப்பேன், போச்சு இன்னைக்கு காலின்னு வந்து தட்டி கொடுத்துட்டு போயிடுவோம். சரி விடு பரவாயில்ல. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் இருக்குது அதில். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் அந்த டைம் அந்த மூடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது. பட் எந்த அப்பாவும் தான் பையனுக்கு கெடுதல் பண்ணுன்ற எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க. ரைட். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் ஏதாவது சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். மேபி அவர் சொல்கிற விதம் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு நானும் ரியாக்ட் பண்ணுவேன். பட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து திருப்பி எல்லாம் நார்மல் ஆகும்போது நான் உட்காந்து யோசிப்பேன், மேபி அப்பா கத்துனாருன்னா நான் ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாமோன்னு யோசிப்பேன். ஓகே, ஓகே, ரியலைசேஷன் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிடும். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு விஷயம். என்னென்னா அவரோட அங்கிள் பயங்கரமான டெட்டு, பட் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன்.
அப்போது ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது நானும் இவரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக அந்த டைமில் சுற்றுவோம். இது வந்து ஆஃப்டர் ராதர் ஃபைனல் இயர் காலேஜ், நான் எம்பிஏ கூட போகல, ஃபைனல் இயர் யூஜி. அப்போ வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து 50 ருபீஸ் போடுறோம், கொடுக்குறோம் நாங்கள். அவர் வந்து இஸ் ஆஸ்கிங், நாங்களும் சரி ஹெல்ப் பண்ணுறோம், கொடுக்குறோம். அப்போ வந்து இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, மச்சான் அந்த பிச்சைக்காரனுக்கு கடன் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைடா, அவன் ப்ளஸ் 50 ருபீஸ்ரா, எங்கள் மாமா மைனஸ் 15 crores-ரான். அதான் வேல்யூ இல்லை. இப்போ நாளைக்கு நீங்கள் எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் பாஸ் மொத்தமாக காலி, உங்கள் வேல்யூவேஷனை வச்சு என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பேப்பரில் தான் இருக்குமே தவிர அதை வச்சு எனக்கு லிட்டரலாக எதுவுமே பண்ண முடியாது. சொல்லிக்கலாம், ஐ எம் வேல்யூட் அட் $1 billion. இஃப் யூ ஆர் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அண்ட் யூ ஆர் வேல்யூட் அட் தட் லெவல், பாஸ், யூ ஆர் ஹேண்ட்ஸ் டவுன், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டு. யூ ஆர் இயர் ஆன் இயர் யூ ஆர் ஷோயிங் நெகட்டிவ் காட்டிக்கிட்டு, நாங்கள் இவ்வளோ ஸ்கேல் பண்ணிட்டோம், தேர் வில் பி அ டைம் when you are doing profit, yes, you are obviously good. பட் நிறையா ஃபவுண்டர்ஸோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா? ஃபவுண்டர்ஸுன்றதை விட நிறைய இன்வெஸ்டர்ஸுமேவோட இன்டென்ஷன் என்னென்னா, வேல்யூ பண்ணிட்டு என் ஷேரை விற்றுட்டு நான் வெளியில் வரணும். ஆமாம், லைக் அதான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ரியாலிட்டி. அதான் who is going to benefit out of this, we'll have to see. Is it the investor, is it the founder? நிறைய ஃபவுண்டர்ஸ் இதனாலேயே அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். ஆமாம், ப்ரெஷர் டு grow at any cost மாதிரி. That will only lead to all unethical practices. அதான் சொன்னேன், at any cost. அதனால தான் நாங்கள் அது ஏன் எனக்கு அந்த ரியலைசேஷன் எப்போ வந்துச்சுன்றது எனக்கு தெரியல, பட் எனக்கு அது வந்துருச்சு, எனக்கு வேணாம். we will make profits, we will take slower strides, பார்த்துக்கலாம். என்ன ஆல் இண்டியா குளோபலி என்னை வந்து எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கும், பரவாயில்ல. ஆமாம், லைக் அந்த கோல் இஸ் நாட் தட். பட் எண்ட் ஆஃப் த டே என் பையன் ஜாலியாக இருப்பான், என் ஃபேமிலி ஜாலியாக இருக்கும், அந்த ஒரு சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ அதாவது சிம்பிள், ஒரு லெவலுக்கு மேலே காசு வந்து இப்போ இம்பார்ட்டன்ட்டுன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே எவ்ரி திங் இஸ் சேம். இப்போ நீங்கள் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ் அஸ்யூம் ஒரு 1000 crore பண்ணுறாரு அப்படின்னா, மேபி அவர் வந்து ஒரு லாம்போகினி வாங்கி ஓட்டிகிட்டு போகலாம். 50 crore பண்ணுறவனாலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 2 years அவர் சேர்த்து வைக்கணும். அந்த டவுன் பேமெண்ட் மேபி இப்போ அந்த கார் வந்து 10 கோடி ரூபானா, 50 crore பண்ணுறவனுக்கும் 10 கோடி ரூபா லோன் கொடுக்க ரெடியாக தான் இருப்பான். ஆப்வியஸாக லோன் கொடுத்துட்டு, ஆமாம் நான் எனக்கு இது ஏன் தேவை, ஐ ஹேவ் டு கிவ் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சுன்னா கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து 5 கோடி ரூபா வந்து ஈஸியாக அவர் வந்து டவுன் பேமெண்ட் கட்டலாம். இப்போ 50 crore பண்ணுறவங்க வந்து அது வந்து ஒரு 2 years அவங்க வந்து அந்த 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 ஒரு அந்த ஒரு 5 crore எப்படி ப்ராப்பராக ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுவார். பட் எண்ட் ஆஃப் த டே அவரும் லாம்போகினி ஓட்டலாம், இவரும் லாம்போகினி ஓட்டலாம். 1000 கோடி பண்ணுறவங்களும் ப்ரைவேட் ஜெட்டில் போகலாம், 100 கோடி பண்ணுறவங்களும் ப்ரைவேட் ஜெட்டில் போகலாம். என்ன மாறுது? ஓகே, unnecessarily they will say, ஓ நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, நான் வந்து இந்த மாதிரி காரு, நான் வந்து இந்த மாதிரி வீடு. ஃபைனலாக ஏசியோட தான் போகுது, நைட்டு அந்த பெட்டில் படுத்தவங்க தான் போகிறீங்க. ஸோ இட் டஸ் நாட் மேக் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப்டர் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைம். ஒன்லி டு சே தட் ஐ எம் ஹேவிங் ஸோ மச் வேல்யூ, மை நெட் ஒர்த் இஸ் இவ்வளோ $1 billion சொல்கிறது மேபி சிலவங்களுக்கு கிக்காக இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த கிக் போயிடுச்சு. ஓகே ஓகே, அதுவும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இருந்தது. ஒரு பில்லியனர்னு வெளியில் தெரியறது வந்து ஒரு பெரிய கிக்கில் எனக்கு இருந்தது. அது மாதிரி ஐ டோன்ட் நோ, என்னோட ஒப்பீனியனில் அது இருந்தது. பட் ஆஃப்டர் ஒரு பாயிண்ட் வந்து ஓகே, என்ன நடக்க போகுது? பில்லியனர்னாலும் இதே தான், சேம் திங் தான். அவரும் பென்ஸில் தான் போகிறாரு. ஆமாம், என்ன கூட ஒரு 4 செக்யூரிட்டி கார்டோட சுற்றணுமா? நானும் என் ஃப்ரெண்டும் வந்து முன்ன பிஃபோர் வெட்டிங் பயங்கரமாக we used to go for clubbing. 2 பேரும், ஆனால் என்னென்னா 2 பேருமே குடிக்க மாட்டோம். 2 பேரும் குடிக்க மாட்டோம், 2 பேரும் சிகரெட்டும் குடிக்க மாட்டோம். இன்றைக்கும் நானும் அவரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து, அண்ட் ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி வெல்த்தி ஃபேமிலி இன் தமிழ்நாடு, ரொம்ப வெல்த்தி ஃபேமிலி, வெரி நோன் ஃபேமிலி ஆல்சோ. ஸோ அப்போ அவர் வந்து நானும் அவரும் பார்க்கும்போது யாருன்னே தெரில, ஒரு கூட வந்து ஒரு பவுன்சர் வச்சுட்டு அவங்களாம் பே பண்ணிவிட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்கள் 2 பேரையும் கிளப்புக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, ஸ்டாக்ஸு. சரி, ஏதோ கிளப்பு ஓனர் எனக்கு தெரிஞ்சனால நான் உடனே அண்ணா இது மாதிரி வந்திருக்கிறேன் நான் உடனே. தென் ஹீ கால்ட் அண்ட் சைடு எங்களை உள்ளே விட்டுறாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு வரோம். பேசாமல் ஒன்று பண்ணுவோம் மச்சான், நைட்டு 2 பவுன்சரை வந்து நம்ம வந்து வாடகைக்கு எடுத்துப்போம். we will employ 2 bouncers for the night.
ஒரு பவுன்சருக்கு ஒரு நைட்டுக்கு 5,000 ரூபா. யூ ரியலி திங்க் ஐ கான் அஃபோர்ட் 5,000 rupees ஃபார் தட் ஒன் நைட்? ஐ கேன்ல. 2 பேர் எடுத்தோம் 10,000 ரூபா, ஆளுக்கு 5,000 ரூபா 5,000 ரூபா நான் கொடுக்கணும். எங்கள் பின்னாடியே 2 பேர் வருவாங்க. சீன் தானே அது. எனக்கு த்ரெட் இருக்கு இல்லை அதெல்லாம் செகண்டரி. வெளியில் பர்செப்ஷன் எப்படி எனக்கு த்ரெட் இருக்கு, ஓகே, அதனால அவங்க செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆட்களுக்கு த்ரெட்டே கிடையாது, இருந்தாலும் கூட சும்மா வச்சுருப்பாங்க. அது ஒரு கெத்துக்காக வச்சுருப்பாங்க. புரியுது. த்ரெட்டு இருந்துட்டு நீங்கள் வைக்கிறது வேறு. புரியுது. லைக் போத் கேன் அஃபோர்ட் தட். ஐ கேன் அஃபோர்ட் இல்லை. இன்கேஸ் எனக்கு இப்போ த்ரெட் இருக்குன்னா கூட ஐ கேன் அஃபோர்ட். அண்ட் நாட் தட் எனி மில்லியனர் ஆர் அ பில்லியனர் இஸ் நாட் பேயிங் தெம். தேர் ஆல்சோ பேயிங் த சேம் அமௌண்ட் டு த சேம். அதுதான் சொல்கிறேன். ஸோ ஐ கேன் அஃபோர்ட். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே என்னென்னா அஃபோர்டபிலிட்டி இஸ் நோ லாங்கர் த கொஸ்டின். அதனால தான் சொல்லுவாங்க மணி இஸ் நோ லாங்கர் த திங். காசு தான் எல்லாமேன்றது கிடையாதுன்றது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தோடனே ஏன் சொல்லுவாங்கன்னா, ஏன்னா நீங்கள் வந்து ஓடணும். இப்போ நான் வந்து சே 100 கோடி ரூபா அப்படின்னா அந்த 100 கோடி ரூபாய்க்கு நான் ஓடணும். இப்போ நாளைக்கு நான் என் கோலை தூக்கி 1000 கோடின்னு வச்சுட்டேன்னா அந்த 1000க்கு ஓடணும். 10,000 கோடி பண்ணிவிட்டு நான் வந்து 100 பேருக்கு பதில் சொல்லணும்னா நான் அந்த 100 பேருக்கு பதில் சொல்கிறதுக்காக நான் ஓடணும். அந்த ரியலைசேஷன் டைமில் தான் வந்து சொல்லுவாங்களே நிம்மதி இல்லை, பீஸ் இல்லை. ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் தான் கம்பெனி ஃப்ளோட் கேன் பி கெப்ட் அ ஃப்ளோட். அந்த இதெல்லாம் வந்து அப்போது obviously your revenue is increasing, your problems also will increase. Okay. I mean கரெக்டாக சொல்ல, obviously your revenue is increasing, so your problems will also increase. அந்த டைமில் தான் they will say money is not everything. நான் லைக் கலாய்க்கிறதுக்கு சொல்லுவேன் எல்லாத்தையும். காசு ஃபுல்லாக சம்பாதிச்சுட்டு காசு இல்லைன்னு சொல்கிறது, கல்யாணம் பண்ண எல்லோரும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, லைக் இப்போ மேரேஜ் பண்ணாத, லேட்டாக பண்ணிக்கோன்னு சொல்கிறவன் எல்லாம் கல்யாணம் ஆனவன். நான் சொன்னேன், நீ கல்யாணம் ஆகிட்டு நீ சொல்கிற எனக்கு ஓகே, நான் கல்யாணம் பண்ணி நானும் சொல்லிக்கிறேன், வேறு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாதிரி சொல்லுவேன். ஸோ நான் அது மாதிரி தான் சொல்லுவேன். எக்ஸாம்பிள் சொன்னால் காசு இருக்கவங்க அப்படி தான் நல்லா சம்பாதிச்சு நல்ல லெவலுக்கு போயிட்டு சொல்லுவாங்க காசு ஒன்றுமே இல்லைன்னு. நானும் சம்பாதிச்சு அங்கே போய் சொல்லிக்கிறேன். அது ஏன்னா இதுதான் இந்த ஓடி இருப்பாங்க, அதோட புரிஞ்சிருக்கும். எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ ஓடி கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலரிடு எம்ப்ளாயிக்கு இருக்கிற நிம்மதி கூட இங்கே இருக்காது. அது ஆப்வியஸாக உண்மை தான். லைக் எவ்வளோ பண்ணாலும் சரி, என்ன பெயர் புகழ் என்ன இருந்தாலும் அந்த யாருக்குமே அது தெரியவும் தெரியாது. அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த இது சொன்னீங்க இல்லையா, கல்யாணம் பண்ணி பண்ணுறவன் தான் சொல்கிறான், காசு சம்பாதிக்கிறவன் தான் சொல்கிறான்னு. ரியலைசேஷன். நான் கல்யாணத்தை பற்றி பேசலை, நான் அது சொல்லவே மாட்டேன். கல்யாணம் பண்ணாதீங்க நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா டச்வுட் ஐ ஹாவ் அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, என் ஒய்ஃப் மாதிரி ஒரு பொண்ணாக கட்டிக்க உனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு. ஓகே ஓகே ஓகே. இல்லை இது எப்படி சொல்கிறது இல்லை, நாளைக்கு அவங்க வீட்டுக்கெலாம் போக முடியாது. ஆமாம், அவனுக்குன்னா லைக் அங்கே அடி வாங்குறதுனால தான் சொல்லுவானுங்க. அந்த விஷயத்தில் நான் அடி வாங்குறது இல்லை. புரியுது. பட் காசை பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா இதனால தான். அண்ட் அது ஏன் அச்சீவ் பண்ணுறவங்க மட்டும்தான் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா தே வுட் ஹவ் அண்டர்கான் எவ்ரிதிங் அண்ட் எண்ட் ஆஃப் த டே தே வில் ஃபீல் திஸ் இஸ் நாட் வொர்த் இட். ஓகே, இப்போ தான் எனக்கு அதை ரிலேட் பண்ண முடியுது. லைக் இந்த டெஃபினேஷனுக்கு அப்புறம் தான். அண்ட் இதை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நானும் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். காசு என்னோடய ஃபேவரட் ரஜினி சார் வந்து அந்த ஒரு இதில் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு ஏதோ ஆடியோ லான்ச்சில் எதில் சொல்லியிருப்பாரு, காசு இருந்தால் எல்லா சாமியும் ஆமா சாமி போடுன்னு. ஆமாம், அதுதான் உண்மை. காசே இல்லாதவன் வந்து அதை பற்றி பேசவே முடியாது. எனக்கு காசுலாம் வேணாங்க அப்படின்னு. உனக்கு உன்னோட பேசிக் நெசசிட்டி இஸ் காசு, அதுக்கு அது தேவை. அதுக்காக நான் வந்து எனக்கு என் பேஷன் தான் முக்கியம், நான் இதை இப்படி தான் செய்ய போகிறேன், எனக்கு நான் ஐம் நாட் பாதர்ட் அபவுட் தி மணின்னு அந்த மாதிரி தப்பான முடிவு எந்த ஆண்டர்ப்ரனரும் எடுக்கக்கூடாது. தப்பு. நான் ஒரு இங்கேயோ நான் நைக்கியோட ஃபவுண்டர் பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது, ஹிஸ் ஹோல் கம்பெனி வாஸ் ஃபவுண்டட் வென் ஹி வாஸ் டூயிங் அ 9 to 5 ஜாப். நைட்டில் தான் அவர் நைக்கிக்காக ஒர்க் பண்ணி நைக்கியை வந்து அவர் உருவாக்கினார். அப்படி நீங்கள் பேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு எனக்கு வந்து பேஷன் வந்து எனக்கு இதுதான், நான் அதனால் நான் எல்லாத்தையுமே விட்றேன்னா, ஆர் யூ ஷுர் நீங்கள் வந்து அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு வேலைக்கு போகல, ப்ராஃபிட் பண்ணல, காசு இல்லைனாலும் உங்களோட ஃபேமிலி உங்களோட ரன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கீங்கன்னா பேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் பேஷன். இல்லைன்னா அதை ரேஷ்னலாக ஹேண்டில் பண்ணணும். பேஷன் பற்றி யார் பேசியிருக்காங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஃபாலோ யுவர் பேஷன் சொல்லுவாங்க. ஆமாம், அதே தான் பணக்காரன் வேணான்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் அவங்களால, பிகாஸ் தே கேன் அஃபோர்ட் டு டூ இட்.
அவங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு முடியும். அவங்க ஒரு வருஷம் ஆஃபீஸ் போகலைனாலும் அவங்க அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுகும். அவங்க வந்து அதை செய்யலாம். ஆமாம், செஞ்சு அந்த பாயிண்ட்டுக்கு போய் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி இல்லையா, யூ டூ வாட் யூ ஹேவ் டு பேசிக் நெசசிட்டிஸை கவர் பண்ணு. தென் யூ டூ டேக் கேர் ஆஃப் யுவர் பேஷன். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ யூ டூ. கண்டிப்பாக கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கே நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் அது இப்போ நிறைய இட் இஸ் வெரி நைஸ் தட் சோஷியல் மீடியாவில் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் ஆஃபீஸ் போ, எல்லா வேலையும் முடியும், ஈவினிங் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணி போடு. இன்ஸ்டாகிராம்லேருந்து நீங்கள் இன்றைக்கி கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இமீடியட்டாக ஒன்று யூஆர் நாட் கோயிங் டு கெட் ரெவன்யூ அவுட் ஆஃப் இட்ல. ஆனால் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இன்னையிலேருந்து நம்ம ரீலாக போடுறோம், நமக்கு ஃபாலோவர்ஸ் சேரும், அதனால் காசு வரும்னு இருக்கிற வேலையை விட்டு வந்துடுவோம். அதுதான் தப்பான, ரொம்ப தப்பு. அது பண்ணவே கூடாது. புரியுது. ஸோ கவர் யுவர் பேசிக் நெசசிட்டிஸ், தென் ஃபாலோ யுவர் பேஷன். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த காசு சம்பாதிக்கிறவங்க அந்த பாயிண்ட் போய் அந்த ரியலைசேஷனில் சொல்கிற வார்த்தை தான் அது. அது வந்து டசன்ட் மீன் லைக் நீ இங்கே வராதங்கிறதுக்காக சொல்கிறது இல்லை, கிடையாது. ஓகே. அண்ட் அது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பீஸ் ஆஃப் மைண்டுன்றது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு, எனக்குமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐ எம் நாட் அ வெரி பிக் மில்லியனர் பில்லியனர், நான் மில்லியனர் கேட்டகரியில் கூட வருவேனான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஐ ஸ்டார்டட் டு ரியலைஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மேக்கிங் மணி. ஓகே. ஆக்சுவலி கேபர் வாசுகின்னு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கார். அவர் எப்படின்னா அந்த ஃபிலாசபி எல்லாம் பாட்டாக எழுதுவார். நமக்கு சாங்னா என்ன இருக்கும், லவ் சாங் இருக்கும், லவ் ஃபெயிலியர் சாங், ஹீரோனேஷன் சாங், அதோட முடிஞ்சிடும். அவர் பாட்டு எல்லாமே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஃபிலாசபியை வந்து சாங் எழுதுவார். அதில் சாங்கில் என்ன எழுதியிருப்பார்னா, மனுஷன் பசிக்காக ஓடுவான், அப்புறம் ருசியை பார்ப்பான், ருசியை படித்தவன் வந்து அந்த கம்ஃபர்ட் பார்ப்பான், கம்ஃபர்ட் பார்த்தவன் லைக் த அல்டிமேட் கம்ஃபர்ட்டில் இருப்பான். அப்போது அவன் பசி இருக்காது, ருசிக்காக போயிருந்திருப்பான், கம்ஃபர்ட்டில் இருந்திருப்பான். அந்த கம்ஃபர்ட் போனவன் என்னென்னா யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே மீனிங் இருக்காது, மறுபடியும் சும்மா லைக் நார்மலாக வந்து உட்காந்துருவான். அதுதான் அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ காசு சம்பாதிச்சுட்டு உட்காந்து அழுதுனா அட்லீஸ்ட் ஒரு நல்ல சோஃபாவில் உட்காந்து அழுக முடியும். ஆமாம், இதே என் ஃப்ரெண்டு சொல்லுவோம். இல்லையா, நல்ல காரில் உள்ளே உட்காந்து அழுகிறேன்னா கூட பரவாயில்ல, ஏசி போட்டு உட்காந்து அழு. அதனால காசு சம்பாதிக்கணுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பேஷனை வச்சு தான் காசு சம்பாதிக்கணுன்றது கிடையாது. மேக் மணி தென் ஃபாலோ யுவர் பேஷன். இது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணேன். ஐ பிலீவ் இன் தட். எனக்கு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் மேக் மணி. தட் வாஸ் தி ஒன்லி கோல் தட் ஐ ஹேட். ஐ டென்ட் வாண்ட் டு நான் இதை செஞ்சு நான் காசு பண்ணணுன்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு இல்லை. எனக்கு லிஃப்ட் கம்பெனி இருந்தது, வரணும், இதை எப்படி பெட்டர் பண்ணலாம், கிடச்சதை நான் வந்து எப்படி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணி ஹவு டு பிகம் பிக் வாஸ் மை அல்டிமேட் கோல். கண்டிப்பாக சுஜய். ஆக்சுவலி இது எனக்கு தெரில, தமிழில் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் முன்னாடி நடந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ தூரம் ஓப்பனாக யாருமே இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் ஸ்ட்ராங்லி பிலீவ். ஏன்னா இதெல்லாம் பேசும்போது லைக் பார்க்குறவங்களுக்கு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்லையும் போய் செய்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இருந்தாலும் சம்மோன் ஹேஸ் டு டேக் த இனிஷியேட்டிவ் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நீங்கள் இந்த கான்வர்சேஷன் இப்படி கொண்டு போகலான்னு சொல்லும் போதுமே லைக் நார்மலாக இல்லை வேணாம் இந்த மாதிரிலாம் சொல்லலை. யூ வாண்ட் டு பி திஸ் திங்ஸ் டு பி டோல் டு த லைக் பப்ளிக் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஏன் இன்ஸ்டா ஹேண்டில்லையே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பயங்கரமாக கமெண்ட் பண்ணுவார், அப்பங்காசில் பேசுகிறேன் வேணு, எங்கள் அப்பன் காசில் தானே பேசுகிறேன். இப்போ இதை நான் அவருக்கு சொல்கிறேன், எங்கள் அப்பன் காசு நான் பேசுகிறேன், என்கிட்ட இருக்கு, நான் பேசுகிறேன், நீயும் சம்பாதி, உன் பிள்ளைக்கு கூட, உன் பிள்ளையும் இப்படி தான் பேசுவான். இது நான் திமிரில் சொல்லலை, புரியுது. ஆப்வியஸாக இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் வந்து அவர் 100 கோடி ரூபா சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறாரு, அவர் பையனுக்கு தானே கொடுக்க போகிறாரு. அப்போ எங்கள் அப்பா கெட்டவரா இல்லை கிடச்ச நான் கெட்டவனா, எனக்கு கிடச்சிச்சுன்றதுக்காக நான் கெட்டவன் கிடையாது. ஸோ என்னோட சப்மிஷன்னு சொல்ல மாட்டேன், பட் எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு எக்ஸ் அமௌண்ட் பிரச்சனைனா எனக்கு 2x இருக்கலாம், என்னோட பெரிய ஆளுக்கு 5x இருக்கலாம். ஸோ யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் கிடையாது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஹேட்ரட் தேவையில்லை, வில் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் லவ், அவ்வளோதான். என்னோட கான்செப்ட் சிம்பிள். ஹேட்ரடுக்குன்ற அந்த வார்த்தையே வந்து இன்ஃபேக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் லவ். அவங்க தப்பாக பண்ணாங்கன்னா அதை சொல்லி காட்டுவோம், தப்பாக சரி பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஏதோ ஒரு கரெக்டாக ஒரு விஷயத்த ஒரு இடத்துல இருந்து அவர் செஞ்சனால அவர் வந்து சரியானவர்ன்றது, ஐ மீன் அவர் தப்பானவர்ன்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தப்பான ஒப்பீனியன் இருக்கலாம். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் சொல்கிறதில்ல எனக்கு எப்படின்னா, நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்களை நல்லா கனெக்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு யோசிக்க முடியுது. மேபி இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு இது தப்பாக இருந்தாலுமே இஃப் தே
தே வில் அது மைண்டில் போயிடும் அந்த டைமு. ஆனால் ஒரு பாயிண்ட் அவங்க ரியலைஸ் பண்ணும்போது தோணும், ஓகே அன்றைக்கே அந்த பாட்காஸ்ட்டில் பார்த்தோம்லாம். கண்டிப்பாக இருக்கும். நானுமே உங்கள் வீடியோவில் வந்து எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்றது தான் ஐ எம் ஆன்டிசிபேட்டிங். ஓகே ஓகே, அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஏன்னா இது நான் லைஃப் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நான் இதை வந்து லைஃப் ஃபுல்லாக நான் பார்த்துருக்கேன். புரியுது புரியுது புரியுது. என் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் பிளேஸ்மெண்ட் அன்னைக்கு ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பாய் மேல் ஸ்டூடெண்ட் டு கெட் பிளேஸ் இன் பர்டிகுலர் கம்பெனி என்னோட இன்ஜினியரிங் இதில். அது என் டேலண்ட் எங்கள் அப்பானாலே எனக்கு கிடச்சிது. ஐ நெவர் டுக் த ஜாப். பட் நான் அதை ஏன் எடுத்தேன்றது ஒரு சின்ன கதை சொல்கிறேன். எல்லாம் உட்காந்துட்ருக்குறோம், பிளேஸ்மெண்ட்டில் இன்டர்வியூஸ் ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அப்போ என்கிட்ட என் கிளாஸ்மேட் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார், மச்சான் உனக்கு என்னடா நீலாம் இன்டர்வியூவில் வந்து நீ ஒழுங்காக பண்ணாத, ஏன்னா உனக்கு தான் உங்கள் அப்பா கம்பெனி இருக்குன்னு. இட் ட்ரிகர்ட் மீ. இப்போ நான் டேலண்ட்டே இல்லாமல் நான் வந்து அங்கே உட்காந்துருக்கேன். காலையில் 3 டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், ரிட்டன் எக்ஸாம்ஸு 3 டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் டேலண்ட் இல்லாதனால நான் காப்பி அடிச்சா பாஸ் பண்ணேன்? இல்லை இல்லையா? எப்படி? அப்போ ஐ வாண்டட் டு ப்ரூவ் மை டேலண்ட். அதுக்காக போய் வேலையை வாங்கிட்டு வந்தேன். ஓகே. அண்ட் இஃப் யூ ஆஸ்க் மீ, 99% of the second generation entrepreneurs are more talented than the first generation entrepreneurs. Okay. Because of the exposure they received. அது இருக்கும். அது இஸ் அ ப்ரிவிலேஜ். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்போவுமே சொல்லுவாங்க, 1 generation can change 100 generations of your family. Exactly. அந்த 1 generation வந்து எங்கள் அப்பாங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ we are there. கண்டிப்பாக. அண்ட் அதை ஒழுங்காக நல்லா பார்த்துக்கிறோன்றதுக்காக we have to be proud of ourselves. கண்டிப்பாக. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனரை பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரே ஆளால் தான் முடியும். ஒன்லி ஹீ கேன் பேக் ஹிம்செல்ஃப் அப். நோபடி எல்ஸ் கேன் பேக் ஹிம்செல்ஃப் அப். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே, எங்கள் பெர்ஸ்பெக்டிவும் வேறு, எங்களை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவும் வேறையாக இருக்கும், நாங்கள் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவும் வேறு மாதிரி இருக்கும். புரியுது புரியுது. நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா they have to celebrate. லைக் எல்லாம் ஒன்றும் சொல்லாமல் செலிப்ரேட் கூட பண்ண வேணாம். சொல்லாமல் இருந்தால் கூட நான் அதாச்சும் நான் ஜெயிக்கும் போது விட்டுருங்க, நான் தோத்துட்டேன்னா எங்களை அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் போதும். ஓகே. புரியுதா? இப்போ வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் தோத்துட்டாருன்னா அவங்க வீட்டில் சம்பாதிச்சு கொடுத்தது கூட அவனால் கட்டி காப்பாற்ற முடியலன்னு சொல்லாமல் இருந்தால் போதும். நமக்கு இருக்கிறது முடியுமா? முடியாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, இருக்கிறது அழிக்காமல் இருந்தால் கூட. ஆமாம், அதை கூட வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், அவன் அழிச்சிட்டான், அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். அதே ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் ஒருத்தன் வந்து கோடிக்கணக்கில் காசை வாங்கி விட்டுருப்பான், ஏதோ உழைச்சாயா, ட்ரை பண்ணாயா அப்படின்ட்டுருவாங்க. ஓகே, அந்த மென்டாலிட்டி ஒரு சேஞ்ச் வேணும். எஸ். ஆனால் ஆப்வியஸாக நம்ம இதை பற்றி பேசுகிறோன்னாலே தெர் இஸ் அந்த டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் வராமல் இதை பற்றி பேசுகிறதுக்கான ப்ரிவிலேஜே இருக்காது. ப்ரிவிலேஜ் சென்ஸ் இந்த சென்ஸில் சொல்கிறேன். ஸோ நம்ம இதை பேசுகிறோனாலே வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட் த சேஞ்சுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நான். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சுஜய். தேங்க்யூ ஸ்ரீராம். இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு ஓப்பனாக ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இப்போ அதை கேட்டு சிரிப்பு தான் வருது. எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னு தான் அவ்வளோ காத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்லி ஐ பிலீவ் ப்ரிவிலேஜ் இல்லாமல் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்கன்னா அவள் அவ்வளோ ப்ரிவிலேஜான ஆள். கண்டிப்பாக. சரி, ப்ரிவிலேஜ்ன்றது வந்து நிறையா காசு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி கிடையாதுல்ல. அந்த இன்டர்நெட் போடுறது ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு இருக்குன்னா அவங்களுக்கும் ப்ரிவிலேஜ் இருக்குது. அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு 2 hours பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி அது கமெண்ட் போட்டு அதுக்கு லைக் நான் அப்படியே ஆப்வியஸாக லைக் நிறையதுக்கு அவன் ரிப்ளை பண்ணுறதில்ல. பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் பெருசாக ரிப்ளை பண்ணுறதில்ல. அதுக்கு ரிப்ளை பண்ணி அவங்க 2 பேர் சண்டை போட்டு அதுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் இருக்குன்னு லைக் இது நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்டில் ஒரு பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில் ஒரு 2 hours ஃபுல் வேல்யூ ப்ரொபோஷன், லாஸ்ட்டில் ஒரு சின்ன இடத்துல அவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை சின்ன வார்த்தை மூலமாக ஹி கன்வே, அதுவும் அவர் கான்ஷியஸாக கன்வே பண்ண, சப்கான்ஷியஸாக கன்வே பண்ணார். அதுக்கு மட்டும் கமெண்ட். அது எப்படின்னா அந்த 2.5 மணி நேரத்தில் கடைசி லைக் 2 கடைசி ஒரு இவ்வளோ செகண்டில் தான் என்ன ஆயிருக்குன்னா, ஓகே ஹி ஹேஸ் திஸ் பொலிட்டிக்கல் அஜெண்டாங்கிறது தெரியும். அதான் யோசித்தேன், நீ அந்த 1.5 மணி நேரம் பார்த்துருக்க பாட்காஸ்ட் அதெல்லாம் அவர் வேல்யூலாம் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு வார்த்தை ட்ரிகர் பண்ணி ஒரு கமெண்ட்டு, அதுக்கு கீழே அதுக்கு ஆப்போசிட் பொலிட்டிக்கல் அவங்க கமெண்ட்டு பார்த்தா அவ்வளோ ஹேட்டுன்னா யோசித்தேன், அப்பாடா 1.5 மணி நேரம் பாட்காஸ்ட்டில் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து சண்டை போடுறாங்க. அவ்வளோ ப்ரிவிலேஜாக இங்கே இருக்காங்க போல். லைக் அவ்வளோ கன்சர்ன் இருக்குன்னு இருந்தாலுமே அந்த ப்ரிவிலேஜோட தான் இருக்காங்க. கம்பெனி டிஸ்மச்சுன்னு தான் இருந்துச்சு. நேற்று நான் ஒரு இது பார்க்குறேன், ரோஷினி நாடார், ஷிவ் நாடார்ஸ் டாட்டர், ஷீ இஸ் பிகம் த ரிச்சஸ்ட் உமன் இன் த கண்ட்ரி. ஏன்னா அவங்க அப்பா எல்லா ட்ரான்ஸ்ஃபரும் இது பண்ணிட்டாங்க. அது வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி போட்டனால அது வந்து அதில் என்ன ஹிஸ்ட்ரின்றாங்க. யூ ரியலி டோன்ட் நோ இன் அ பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி. உங்கள் அப்பா வந்து ஃபவுண்டர் சிஇஓன்றனால நீங்கள் வந்து சிஇஓ ஆகவே முடியாது. யூ ஆர் பீயிங் அப்பாயிண்டட் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்.
ஆமாம், எவ்ரி ஒன் ஷுட் அக்ரி. எவ்ரிபடி உங்ககிட்ட ஷேர் நீங்கள் ஹையஸ்ட் ஷேர் வச்சுருக்கிறனால நீங்கள் வந்து உங்கள் ஓட்டிங் பவர் விட்டோ பவர் யூஸ் பண்ணாலும் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும். அண்ட் என்ன நான் இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன், இஃப் யூ கேன் ஹேண்டில் காட் வில் கிவ் தட் யூ. இப்போ நாளைக்கு காலையில் கொண்டு வந்து என்கிட்ட 10,000 கோடி திடீர்னு எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாதுங்க. அதனால எனக்கு இன்னும் கடவுள் அதை கொடுக்கல. ஓகே. கடவுள் வந்து என்னோட ரொம்ப பர்சனல் மென்டார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் அதான் சொல்லுவார், உனக்கு 100 ரூபாய்க்கு பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியும்னு உன் மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் கடவுள் உனக்கு அந்த 100 ரூபா பிரச்சனையை கொடுப்பார். உன்னை டெஸ்ட் பண்ணுவார். இந்த 100 ரூபா நீ தாண்டிட்டேன்னா அடுத்து நீ 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு உன்னை ரெடி பண்ணுவார். ஓகே அப்படின்னு அவர். அண்ட் அது ஒரு அளவு உண்மை தான். இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுனா தான் அதோட பெரிய பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பை ரன் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியாது. when you are doing 1 crore turnover அதுக்கு ஒரு ஸ்கில் செட் தேவை. when you are doing 10 crore turnover அதுக்கு ஒரு ஸ்கில் செட் தேவை. 100 பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்கில் செட் தேவை. மார்க் ஜக்கர்பர்க் பற்றி ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருந்தேன். அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. ஃப்ரம் ஸ்க்ராச் டு $1 billion எவ்ரி சிஇஓ நீட்ஸ் அ செப்பரேட் செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ். அண்ட் இது எல்லாமே மாஸ்டர் பண்ணால் தான் யூ கேன் கண்டினியூ அ சிஇஓ. டெஸ்லாவோட ஃபவுண்டர் தான் இலான் மஸ்கா? நான் கிடையாது. ஆமாம், சிஇஓ இருந்தாங்க. வை வாஸ் த சிஇஓ சேஞ்ச்ட்? ஸோ வித் எவ்ரி லெவல் ஆர் ராதர் எவ்ரி சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் கம்ஸ் இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். அண்ட் that skill set is required. Different skill sets are required to address everything. And when you are a second generation entrepreneur also same thing applies. ஆமாம், அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸே they throw out of the company at some point இல்லை. எக்ஸாக்ட்லி. அதனால நீங்கள் இப்போ ரோஷன் நாடாரை கிண்டல் பண்ணி நான் நிறையா படித்தேன். எண்ட் ஆஃப் த டே என்ன அவங்க அப்பாவோடது தானே. நம்ம கல்ச்சரில் நான் வந்து யூகேல எம்பிஏ படிக்கும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு ஃபீஸ் கட்டுறாருன்னு தெரிஞ்சது வந்து ஒரு க்ரீக் ஒரு கிளாஸ்மேட். ஷி காட் என்னது என்னையும் அடாப்ட் பண்ண சொல்லிக்கிறீங்களா உங்கள் அப்பாவான்னு கேட்குறாங்க. நம்ம கல்ச்சரே அதுதான். கல்ச்சர் பாஸ் இட் டவுன் டு அவர் சில்ட்ரன். இல்லை இன்னைக்கு அதை கலாய்ச்சி மீம் போடுறவங்களுமே அவங்க டேடியுமே ஹெல்ப். இதை நான் வேறு மாதிரி சொல்லவா, அவங்க கலாய்ச்சி மீம் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அவங்க அப்பா மேலே கோவம் இருக்கிறனால தாங்க அதை பண்ணுறாங்க. எத்தனை இந்த கலாய்ச்சி போடுற பசங்க எத்தனையோ பேர் எனக்குமே பர்சனலாக தெரியும். எத்தனை பேர் அவங்க வீட்டில் போய் நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு அவங்க அப்பாவை ஒரு வாட்டி கூட கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ செய்ய வேண்டியது தானே, உங்கள் அப்பா செய்யலைன்னா நீ செய்ய வேண்டியது தானே. நீங்கள் சொன்ன நம்ம கல்ச்சரெல்லாம் அது இருக்குது. ஆனால் அந்த கல்ச்சரில் அது இல்லவே இல்லை. அவங்க படிக்கணும்னா they have figured out a way to study இல்லை. ஸோ அதனால் இட் இஸ் வெரி ஈஸி டு சே தட். பட் அந்த இடத்துல இருந்தால் தான் அதோட கஷ்டம் தெரியும். ஆப்வியஸாக ஆமாம், எனக்கு நான் வந்து கஷ்டப்படாமல் எனக்கு வந்து ஏசியில் இது பண்ண கார் எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஏசிலே நான் போகிறேன் வரேன் அதெல்லாம் இருக்குது. பட் அதுக்காக நான் எவ்வளோ என் ஃபேக்ட்ரியில் இருக்கிற பிரச்சனைங்க என்னன்றது எனக்கு தான் தெரியும். எப்படி கஸ்டமர்ஸ்க்கு ஆர்டர் எடுத்ததை ஃபுல்ஃபில் பண்ணுன்றது எனக்கு தான் தெரியும். அது இட் கம்ஸ் வித் ஒவ்வொரு இஷ்யூ. அண்ட் அதெல்லாம் இல்லாமல் ஆப்ரேஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஏன்னா நான் வந்து தான் சொன்னேன் 1+2 = 3ன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். நான் வந்து 2+1 = 3ன்னுவேன். அதை வந்து என் ஸ்டாஃபையும் சேர்த்து நான் கன்வின்ஸ் பண்ணணும். ஆமாம், அது இல்லாமல் நான் அன்றைக்கி வரும்போது பார்த்தோம்ல ஒருத்தங்க லைக் அந்த சேல்ஸில் இருந்தவங்க ஒரு பிரச்சனை பண்ணி அது. ஆமாம், தட் இஸ் அகேன் அது எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் வரும். எப்போ ஏன் ஒருத்தன் திருடுறான், ஏன் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவன் தப்பு பண்ணுறானா இல்லையா அதை வேற பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா தப்பு பண்ணாலுமே அவர் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள்கிட்ட தான் நேராக வரும். ஆமாம், எங்ககிட்ட தான் வரும் அந்த பிரச்சனையும். பட் தட் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஆண்டர்ப்ரனர் வில் கோ த்ரூ. அதான் சொல்கிறேன், லார்ஜர் த ஆர்கனைசேஷன் லார்ஜர் த இஷ்யூஸ். கண்டிப்பாக இல்லை, நீங்களும் அதெல்லாம் டே டு டே ஃபேஸ் பண்ணுறதா செய்யலைங்க தவிர அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. லைக் உங்களை பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு சபார்டினேட் மாதிரிலாம் இல்லை. எல்லாமே நீங்கள் தான் நம்ம தான் பார்த்துக்கணும். அதாவது அல்டிமேட்லி வி ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே அது தட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். ஃபைன் சுஜய். ஸோ நிறைய டாபிக் பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பேசாத நிறைய டாபிக் பேசியிருக்கேன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ். என்னையே அதை சொல்ல வச்சுட்டீங்க கடைசியில். ஸோ வர நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எக்ஸைட்டிங் டேஸ் ஆர் அதான் தோணுது, எக்ஸைட்டிங் டேஸ் ஆர் ஹெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ. கரெக்டாக ஃபோன் வருது.